God bless you. Shalom, 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 shalom. Thank you for joining us. Today we'll be continuing the discussion of how good the gift of God is. I want you to stick with us, speak many nostalgic stuffs. It is a request from people to speak on this subject. It is my desire too. So realize the essence. That's very important. Realize the essence of how great we have a gift and how to endure it. I want you to listen carefully and use it in your life. God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டதுனால எனக்கும் ஆசை. போன வாரம் ஐ குடன்ட் ஸ்பீக் கம்ப்ளீட்லி. நான் கிட்டத்தட்ட 3.5 பக்கத்துக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன். டியூ டு டைம் ஷெட்யூல் ஐ ஹாவ் டு ஃபினிஷ் இட் வெரி earlier. வேண்டி கேட்டுக்கிட்டதுனால திஸ் இஸ் பார்ட் 2 ஆக்சுவலி. அதனால் லெட்ஸ் கோ இன்டு இட். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். பிரசங்கி 3:9-13. எக்லெசியாஸ்டிஸ் 3:9-13. பிரசங்கி 3:9-13 வாசிக்க கேட்போம். வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அனித்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். 12 and 13 மட்டும் எனக்கு கொஞ்சம் திரும்ப. மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். I know that nothing is better for them than to rejoice and to do good in their lives, and also that every man should eat and drink and enjoy the good of all his labor. It is the gift of God. Amen. இன்றைய செய்தியின் தலைப்பு தேவனுடைய அனுக்கிரகம், பாகம் 2. The gift of God, part 2. We are going to discuss it very deeply, going to touch all the parts. அதனால் this is part 2. We are continuing the chapter. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு சிறப்பான வாழ்க்கையை நடத்த நீர் உதவி செய்யும், பொறுப்படுத்திக் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஷலோம், ஷலோம், ஷலோம் பாஸ், ஷலோம். இந்த ஒரு வாரம் வாழ்ந்தீங்களா வாழ்க்கையை? இளங்கண்ணா கை தூக்குறார். எஸ். எத்தனை பேர் இந்த ஒரு வாரம் சாப்பாடெலாம் ரசித்து சாப்பிட்டீங்க, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? பார்த்தீங்களா, அதே ரஷ் தான், அதே எண்ணங்கள், அதே ரஷ். பாஸ்டர் கேட்குறதுக்கு அது நல்லா இருக்கும், வாழ்கிறதுக்கு அது சரிப்பட்டு வராது அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு தான் இந்த செய்தி. இன்னைக்கு வாழ்க்கை முறையை ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ட்விஸ்ட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? உள்ள உண்மையை அப்படியே புரட்டி போட்டுடுறது, அப்படி மாற்றிட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் அதை பற்றி பேசணும். நம்ம எது முக்கியமாக இந்த வாழ்க்கையில் செய்யணும், என்னத்தெல்லாம் ரசிக்கணும், ஏன் இந்த வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக வாழணுன்றதை நம்ம பற்றி பேசும். இன்னைக்கு பாருங்கள், போன வாரம் தான் நம்ம செய்தி எடுத்தோம், நல்லா நமக்கு புரிஞ்சுது, வாழ்க்கையோட முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. ஆனால் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியல. அந்த சொன்ன மாதிரியான வாழ்க்கையை நம்மளால் ஏன்னா ரஷ், பயம், ரெண்டாவது எதிர்காலம் குறித்து கவலை, இது எல்லாம் சூழ்ந்திருக்கும் போது எப்படி நம்மளால் வாழ முடியும்னு சொல்லுங்கள். இன்னைக்கு நமக்கு மைண்ட் செட் அந்த அளவுக்கு செட் பண்ணிட்டாங்க. வாழ்க்கைனா என்ன அப்படின்னா, இன்ஜினியர், டாக்டர், சயின்டிஸ்ட், வேற என்னென்ன நல்ல வேலைகள் இருக்கோ இதெல்லாம் தான் வாழ்க்கை. நல்ல வேலைக்கு படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும். நல்ல வேலைக்கு போனால் தானே 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், நல்ல வேலைக்கு போனால் தானே வீடு வாங்க முடியும், நல்ல வேலைக்கு போனால் தானே வெளியிலலாம் போயிட்டு வர முடியும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஐடியில் வேலை பார்க்குற பையன் 1 லட்ச ரூபா வாங்குறாப்புல, 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றாப்புல, சரியா?
அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கடையில் வேலை பார்க்குற பையனும் 3 வேளை சாப்பாடுறாரு. என்ன வித்தியாசம் இருந்துச்சு சொல்லுங்க? பொரோட்டா கடையில் வேலை செய்கிறவரும் 3 வேளை சாப்பிட்றாரு, ஐடியில் வேலை செய்கிறவனும் 3 வேளை சாப்பிட்றான். என்ன ஐடியில் வேலை செய்கிறவன் சீக்கிரம் வியாதி வந்து ஒரு மாதிரி ஆயிடுவான், ஏன்னா மென்டல் டார்ச்சர். ஆமாம் இல்லையா? பரோட்டா கடையில் வேலை செய்கிறவர் பாருங்க, தனியாக குத்திக்கிட்டு இருப்பார் கொத்து பரோட்டாவை. அது ஒரு ரிதமாக வேற போவார், டண்டக்கு டண்டக்கு டண்டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பார். நம்ம அங்கே போய் பரோட்டா வாங்க போன நம்ம மெய் மறந்து உள்ளே போயிடுவோம். ஆஹா என்ன ஒரு கலை. சில பேர்லாம் அதை வந்து ஒரு இதாகவே வாசிப்பாங்க, பீட்டு மாதிரி வாசிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா இன்னும் ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். பாருங்க, வினோத்தை நம்ம பையன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். சாப்பிட்றானா இல்லையாங்க இன்னைக்கு அவனும்? நம்ம சொல்லலாம் ஒரு நாளைக்கு 2 தடவை சாப்பிட்றதுலாம் வறுமை பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இன்றைக்கி பெரிய பெரிய டாப் ஆக்டர்ஸ் பார்த்தா வயசே தெரியாத மாதிரி யங்காக இருக்காங்கல்ல, சீக்ரெட் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு 2 தடவை தான் சாப்பிடுவாங்க. அப்போ இவனும் என்ன கஷ்டப்படுறான்னு அர்த்தமா? அவங்க லைஃப் ஸ்டைல் அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம இன்னைக்கு பணத்தை முக்கியத்துவப்படுத்தியிருக்கோம் பாருங்கள், அது மிகவும் தவறுன்றன. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பணம் முக்கியம் கிடையாது. பணம்னு சொன்னால் புரியாதா? டப்பு முக்கியம் கிடையாது, பைசா முக்கியம் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கங்க. ஏன் அதை சொன்னால் என்ன ஆண்டவர் தராமல் போயிடுவாரா? சொல்லுங்கள் தைரியமா, பைசா முக்கியம் கிடையாது, அதை வச்சு தான் வாழணும்னு கிடையாது, எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம். ரைட். ஒன்று பைசா, இன்னொன்று வயசு. இந்த வயசுக்கு இதை எதை செஞ்சாகணும்னு ஒரு லிமிட் வச்சுருப்போம் இல்லையா? எங்கள் அம்மாட்டெல்லாம் நாங்கள் சொல்லுவோம், நீ இப்போ ஃப்ரீயாக இருக்கில்ல, நீ என்ன பண்ண. எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த பாடல் இசையெல்லாம் ரொம்ப ஆசை. அதாவது இந்த கச்சேரிலாம் பார்த்தா எங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, சார் இப்படி ஒரு கூட்டத்தில் சேர்ந்துருந்தா கூட போயிட்டே இருந்துருக்கலாம் எல்லா இடத்துக்கும், பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக. நான் அப்போ சொல்லுவேன், சரி இப்போ ஒன்றும் குறைஞ்சி போகல, நீ கற்றுக்கோமா, வீணை உங்களுக்கு பிடிக்கும், நீ வீணை கற்றுக்கோ, நாங்கள் ஏதாவது கேட்டோம் அப்படின்னா வீணையிலே நீ பதில் சொல்லு, அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து மோட்டிவேட் பண்ணுவேன். எங்கள் அம்மா சொல்கிற ஒரே ஒரு ஆமாம், இந்த வயசில் கற்றுக்குறாங்க. நான் எங்கள் வயசுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம் சொல்லுங்க? எத்தனை பேர் கேஎஃப்சி பிடிக்கும்? கேஎஃப்சி, கென்டக்காய் ஃப்ரைட் சிக்கன். உண்மையை சொல்லலைன்னா என்னைக்காவது என் கண்ணில் மாட்டிடுவீங்க உள்ளே போகும்போது. அப்போ நான் பக்கத்தில் பிரதர் அப்படின்னு வந்துடுவேன். அதனால் ஒத்துக்கோங்க, சாப்பிட்ருக்கேன் பாஸ்டர், பிடிக்கும். எஸ், ஓகே. அவர் எத்தனை வயசில் கம்பெனி ஆரம்பித்தார்னு தெரியுமா? சரி, அதெல்லாம் விடுங்க. ஐயா டிஜிஎஸ் தினகரன் எத்தனை வயசில் ஊழியத்துக்கு வந்தார்னு தெரியுமா? சிறு வயதிலிருந்தே உழைத்து கொண்டு இருக்காரா? ஆஃப்டர் 40. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் திலகம் எத்தனை வயசுக்கு நடிக்க வந்தாருன்னு தெரியுமா? வயசு இங்கே பொருட்டே கிடையாது. நம்ம வயசை வச்சு இன்றைக்கி வாழ்க்கையை லிமிட் பண்ணிடுறோம். 20-23 வயசு வரைக்கும் படிக்கணும், 23லேருந்து 40 வரைக்கும் சம்பாதிக்கணும், 40லேருந்து 60 வரைக்கும் சம்பாதிச்ச காசை ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணணும், 60லேருந்து 70 குடும்பத்தையே பற்ற வச்சு 80லலாம் மண்டையை போட்டுடணும். இதுதான் இன்றைக்கி வந்து அது என்ன சொல்லுவாங்க, கட்டளை, 10 கட்டளை மாதிரி இன்றைக்கி அதான் கட்டளை, அதை தான் பின்பற்றி இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிங்க. இந்த ஸ்ட்ரிக்டான வாழ்க்கையில் என்னென்னலாம் நம்ம மிஸ் பண்ணுறோம் அதை பற்றி பேசும். ஸ்ட்ரிக்டான வாழ்க்கை, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வாழ்கிற வாழ்க்கையில் இன்றைக்கி என்னென்னத்தை இன்றைக்கி மிஸ் பண்ணிடுறோம்? ஸ்ட்ரிக்டான வேலைன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் போகவே முடியாது. ஆமாவா இல்லையா? லீவ் போட முடியாது. அவங்க உங்களுக்காக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? வேணும்னுக்குனே சபையை விட்டு நான் வரமாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணும், இல்லைன்னா தேவன் கோச்சுக்குவார். நீங்கள் வரலன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். சும்மா சொன்னேன், கோச்சிக்காதீங்க. அவங்க உங்களுக்காக தள்ளி ஃபங்க்ஷனை வச்சா நீங்கள் அதுக்கும் போக மாட்டோம். ஃபேமிலி ஃபங்க்ஷன் எதையும் அட்டன் பண்ணுறது கிடையாது. கிறிஸ்தவத்தை பற்றி நான் பேசுகிறேன், பல வருஷம் நாங்கள் இருந்ததுனால ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போக முடியாது. ஏன்னா சண்டே என்ன, சபை. அதனால் பிஸி, ஒன்றும் அட்டன் பண்ணது கிடையாது. எங்கள் ஐயா இருந்த வரைக்கும் எங்களுக்கெல்லாம் அப்படியே ஏக்கமாக இருக்கும். ஏன்னா
எல்லா கசின்ஸும் சேர்ந்துருவாங்க. ஒரே ஆட்டமாக இருக்குமா இல்லையா? உங்களுக்கெல்லாம் போக பிடிக்குமா இல்லையாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம்? அப்புறம் என்னமோ எகிப்தியன் மடிந்து போகட்டும் பாஸ்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, செங்கடல் பிளந்து மடியட்டும் பாஸ்டர். ஜாலியாக இருக்குமா இல்லையாங்க? இப்போவும் நாங்கள் தூத்துக்குடி போனோம் அப்படின்னா, தூத்துக்குடி பீச்சு, தூத்துக்குடி வந்து ஒரு ஹை கிளாஸ் சிட்டி. ஒரே ரோடு தான் பஸார், ஒரே ரோட்டில் தான் எல்லா கடையும் இருக்கும். இப்படியே போய் இப்படியே வந்துடணும், வேறு எதுவும் கிடையாது. பீச் ஒன்று இருக்குது. தூத்துக்குடி போகிறது பீச்சுக்கோ அதுக்காக கிடையாது, எல்லாரும் சேர்ந்து இருப்போம் தெரியுமா, அதுக்கு தான். நீங்கள் இந்த பாட்டுலாம் விளாண்டுருக்கீங்களா? உண்மையாக அப்படி பேசுங்க, அதான் நல்லா இருக்கு. விளையாடணுங்க. நாங்கள் இப்போ ரீசெண்டாக போகும்போது விளையாண்டு பெரிய டீமாக உருவாயிடுச்சு. சின்ன 2 பிள்ளைங்க விளையாட ஆரம்பிச்சிச்சு. ஆளுக்கு நாங்களும் வரோன்னு சேர்ந்து பெரிய டீம் ஆகி, நான் பெரியப்பாலாம் வச்சிருந்த தலைவாணியெல்லாம் என்ன பண்ணிட்டோம், மிருதங்கம் ஆக்கிட்டோம். நாங்கள் வாசிக்க, அவங்க பாட, ஒரே போட்டி, நான் போட்டி, அப்படி போட்டி. முடிவில் என்ன தெரியுமா இருந்தது, மனசு நிறைவு இருந்தது. சில கோஷ்டிலாம் இருக்கு, சொந்தக்காரங்க வீட்டில் போய் தான் இயேசுநாதர் மேலே விசுவாசத்தை காட்டுவாங்க. சொல்றது புரியுதா இல்லை விளக்கட்டுமா? நீங்கள் வேண்டாம்னாலும் நான் விளக்குவேன். ஐ எக்ஸ்பிளைன். சொந்தக்காரங்க என்ன பாஸ்டர், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் பேசி சிரிச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ தான் வேணும்னுக்குனே காலையில் அப்படி பைபிள் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படியே நம்ம 24 மூப்பரில் இவரும் ஒருத்தரில், இவர் தவறிட்டாருன்னா உலகம் இயங்குறது நின்றோம்ல, அப்படியே பைபிள் வச்சுட்டு ஸ்தோத்திர வேணும்னுக்குனே. அப்போ தான் ஃபோன் பண்ணி இல்லாத பேயும் இப்போ இருக்கிற மாதிரி விரட்டுவாங்க. புரியுதா? அங்கே உள்ளவங்களை திட்டுறத இங்கே பேயா சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரே அசுத்த ஆவியா நிறைஞ்சிருக்கு. ஸ்தோத்திரம். அப்புறம் இன்னொரு கொடுமை இருக்கு பாருங்க. ஃபங்க்ஷனுக்கு எப்படியோ மனசை மாற்றி கொண்டு போயிடுவோம் ஊருக்கு. அங்கே போய் அங்கே சண்டே சர்ச் அட்டன் பண்ண கூட்டு போவாங்க பாருங்க. உலகத்திலே கொடுமை அதுதாங்க. இது மொழி தெரிஞ்ச சர்ச்சாக இருந்தாலும் பரவாயில்ல. நாங்கள் எங்கள் அக்காவுடைய இதுக்காக ஹைதராபாத் போயிருந்தோம். ரிசப்ஷன் தானேம்மா, ரிசப்ஷனுக்காக ஹைதராபாத். நாங்கள்லாம் ஒரே குஷி. ஃபஸ்ட்டு ஒரு சண்டே எங்கால் மனசை மாற்றி கூட்டு போய் தங்கியிருக்கோம். எங்கள் நேரம்னு பார்த்து தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் சத்தம் கேட்குது, கிறிஸ்தவ பாட்டு சத்தம். எங்கள் ஐயாவுக்கு வந்ததே ஒரு சந்தோஷம், பேரானந்தம். டப்புன்னு கிளம்பி எங்களெல்லாம் கூட்டு போயிட்டாரு. அவன் போனால் தெலுங்குல நடத்துகிறானுங்க, ஒன்றும் புரியவும் இல்லை. இருந்தாலும் தேவ பிரசனத்தில் அப்படி இருந்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம். ஐயோ, கோல்கொண்டா ஃபோர்ட்டு போகணுன்னாங்களே இவனுங்க இங்கே உட்காந்து. கொடுமை அதெல்லாம். இங்கே யாராவது இப்படி செஞ்சிங்கன்னா சிறு பிள்ளைகள் என்கிட்ட நேராக டைரக்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, எஃப்ஐஆர் போட்டு நான் தூக்கிடுறேன் உள்ள. குடும்பத்தோடைய நேரம்லாம் திரும்ப கிடைக்காதுங்க. உங்களுக்கு புரிய மாட்டேன்து. ஆள் இருக்கும் போது நீங்கள் அனுசரிக்க மாட்டேன்றீங்க. இறந்ததுக்கப்புறம் அவரை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்னு நான் கேட்குறேன். இருக்கிற வரைக்கும் கண்டுக்க மாட்டோம். இறந்ததுக்கப்புறம் அவன் தாயில அப்படின்னா என்ன இது? இருக்கும் போது தாயை போய் கவனிச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ இருக்கிற வரைக்கும் கண்டுக்கிறது கிடையாது. கண்ட மணிக்கு திட்டுவோம், இறந்ததுக்கப்புறம் போய் அழுவோம், ஓன்னு அழுவோம். அவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே வாழ முடியாது அப்படின்னு அழுவோம். ஏன்? இருக்கும் போது ரசிக்கலாமே, இருக்கும் போது அனுபவிக்கலாமே. வாழ்க்கைன்றது அதுதானங்க. இன்னைக்கு நம்ம நினச்சிக்கிறோம் வாழ்க்கை அப்படின்னா பெரிய பெரிய காரியங்கள்ல இருக்கு. கார், பைக், வீடு, நல்ல சம்பளம், சொத்து சுகத்தில் வாழ்க்கை இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை விட பெரிய தவறு வேற எதுவும் கிடையாது. வாழ்க்கைன்றது சின்ன சின்ன காரியங்கள் அடங்கியிருக்கு. The beauty of life is hidden in small things. பகலில் பார்த்து சொல்லுங்கள், சின்ன சின்ன காரியங்கள் அடங்கியிருக்கு. சின்ன சின்ன காரியங்கள்னா என்ன? ஒரு அளவு கடந்த அன்பு, நல்ல ஒரு பேச்சு. சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போயிட்டா நைட்டு ஃபுல்லும் பேசுவோம் இல்லையா? பைபிள் பேசினா கூட ஒரு அரை மணி நேரத்தில் தூக்கம் வந்துடும். உண்மையே ஆமான்னு ஒத்துக்கணும். ஆமேன், ஆமேன். ஏன்னா நான் ஆவியில் பார்க்குறேன். ரோமர் எடுத்து ஒரு 2 வசனம் தாண்டினோடனே அப்படி ஆவியில் கலந்துடுறீங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? ஆனால் 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணாலும் அடுத்த 8 மணி நேரம் பட்டிமன்றம் நடக்குதா இல்லையா? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோடனே
இதில் போய் நம்ம பேசும் போதே நமக்குன்னு ஒரு ஜீவன் அங்கே இருக்கும். டீ குடிக்கா, காஃபி குடிக்காமா அப்படின்னு சின்சியராக போய் போடும். காஃபிலாம் வந்தோடனே ஃப்ளாஸ்கில் நிரப்பி நைட்டு ஃபுல்லும் பேசி காலையில் 4 மணிக்கு படுத்து அப்புறம் ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சு குடும்பத்துக்கே சமைச்சு, அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அனுபவிக்கணும் அதெல்லாம். ஜோயல் அன்னைக்கு என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான், எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம் ப்ரோ, பின்னாடி எங்கள் சித்தப்பாவா பெரியப்பாவா பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மாமா எஸ், பின்னாடி பெரிய தேக்ஸாலை ரெடி பண்ணுவாங்க. நாங்கள் வேகமாக போய் உட்காந்து எப்படிடா ரெடி பண்ணுறான்னு பார்த்துட்டு இருப்போம். பெரிய தோப்பு வேறு ப்ரோ, சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் அனுபவிக்கணுங்க. சும்மா எந்திரிச்சோம், ஸ்கூலுக்கு போனோம், வீட்டுக்கு வந்தோம், 4 அல்லேலியா பாடணுன்னா யூஆர் வேஸ்டிங் லைஃப் ஆக்சுவலி. உறவுகளுடைய முக்கியத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பார்க்குற உறவு நாளைக்கு பார்க்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பேசுகிற உறவு நாளைக்கு காலையில் இருக்காது. ஆமென். பாஸ்டர் செல்வநாதன் உடம்பு சரியில்லைன்னு ஒரு வாரம் லீவ் விட்டோம். எத்தனை பேர் நினச்சிருப்பீங்க, சரி ரெஸ்ட் எடுக்கிறார் பாஸ்டர், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அவர் இறக்குறதுக்கு முந்தின நாள் சத்யாண்டி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. கரெக்ட் ஆண்டி? எஸ், சத்யாண்டி இருந்தாங்க, மெர்வின் இருந்தான். எங்களுக்கெல்லாம் என்ன, இட்ஸ் கோயிங் டு பி ஃபைன், ஒன்றும் இருக்காது, நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சிடுவார். எத்தனை இடத்த தாட்டியிருப்பார், பெரிய விஷயமா ஆட்டோம்போ அப்படின்ட்டு டுக் இட் வெரி சிம்பிள். ஆனால் நீங்கள் அடுத்த வாரம் பார்க்கலான் இருந்த செல்வநாதன் பாஸ்டர் இல்லாமல் போனார். என்ன செஞ்ச முடிஞ்சது நம்மளால் சொல்லுங்கள்? ஒன்றும் செய்ய முடியலையே. காலையில் 4:30 மணிக்கு நானும் மெர்சன்லாம் தான் தூக்கி போட்டு காரில் கொண்டு போகிறோம். ஒன்றுமே எங்களால் செய்ய முடியல. தேவன் எடுக்கணும்னு நினச்சிட்டா எடுத்துருவார், மாற்ற முடியாது. அப்போ நம்ம கடந்துட்டு நம்ம உறவை கொண்டாட முடியல, நம்ம வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. ஐ டெல் யூ வெரி ஓப்பன்லி. நீங்கள் பிள்ளைகள்லாம் இருக்கீங்களா? பிள்ளைகள் எல்லாருமே உங்கள் தந்தையை கெட்டி பிடிச்சிருக்கீங்களா? கெட்டி பிடிச்சிருக்கீங்களா? கெட்டிப்பிடி வைத்தியங்க எனக்கு விவரமா விளக்கணுமா? எப்பா சபையில் என்ன இதெல்லாம் பேசக்கூடாது பாஸ்டர், அப்படி எங்கே இருக்கு? அரவணைச்சிருக்கீங்களா இல்லையா? நாங்கள் அதை செஞ்சது கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். அவரே அப்படி பண்ணலைன்னாலும் எங்களுக்கு மனசுக்குள்ளே அப்படி தீர்க்கதரிசி ஒரு தூரத்தில் இருக்கிறது, நாங்கள் அதை அனுபவிச்சது கிடையாது. இறந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் அது எனக்கு உறுத்திட்டே இருந்தது. அதை நம்ம செய்யாமல் விட்டுட்டோமே, என்ன ஆயிர போகுது இன்னைக்கு? ஈகோ, பயம். சொல்லுங்க, ஒரு கெட்டி பிடிச்சி நான் இருக்கேன்னு சொல்றதுல என்ன ஆயிர போகுது? இன்னைக்கு இவ்வளோ ஈகோ நமக்கு. சொல்லுங்க, சொந்த குடும்பத்துக்குள்ளேயே இவ்வளோ ஈகோ, போட்டி. ஏங்க சொந்த குடும்பத்தில் யார் ஜெயிச்சாலும் குடும்பமே ஜெயிச்சதுக்கு சமமா இல்லையா? சமமா இல்லையாங்க? அப்புறம் ஏன் போட்டியும் பொறாமையும் நமக்கு வருது? என்னை விட அவள் பெரிய ஆளாக இருக்கா, என்னை விட அவளை பெரிய ஆளாக இருக்கா, நான் தான் அவளுக்கு மேலே. இந்த மேலே கீழே இருக்கிறது அவசியம் இல்லைன்றேன் நான். எதுக்கு எங்கே கொண்டு போய் விடுது இந்த மேலையும் கீழையும் இருக்கிறது? தேவையில்லாத சண்டை சச்சரவில் தானே முடியுது. இவங்க மேலே போகணுன்றதுக்காக 1008 பொய் சொல்ல வேண்டியது இருக்கு இன்னைக்கு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு வெளியில் போகிறதையே மறைச்சிடுறாங்க, ஏன்னா கண்ணு போட்டுருவாங்க. ஆமாவா இல்லையா? ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வருவோம், ஃபோன் வரும் உறவினர்கிட்ட இருந்து, எங்கம்மா இருந்தேன்? அப்படி வீட்டில் தான் இருந்தேன், சமைச்சிக்கிட்டு இருந்தேன், கூட்டிக்கிட்டு இருந்தேன், சும்மா படுத்து கிடந்தேன். எங்கே சங்கீதாஸில் போய் நல்லா நான் பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்டு சும்மா படுத்துருந்தேன். ஃபோனை வச்சுட்டு சொல்லுவாங்க, கண்ணை போட்டுருவா, ஜாக்கிரதையாக இருக்கணும். அதெல்லாம் சூதனமாக நடந்துக்கணும். நம்ம சொல்கிறது சரிதான். அவங்க நல்லா இருந்தால் ஏங்க நம்ம சொல்லாமல் இருக்க போகிறோம் அப்படின்னு கேட்போம்ல. கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன் இன்னைக்கு சொந்தத்தில் வெளியே போயிட்டு வந்தால் தப்பா என்ன? இன்னைக்கு ஜோயல் என்கிட்ட சொன்னால், இப்போ சொல்கிறான்னு வைங்க, இன்னைக்கு மதியானம் கிரில் சிக்கன் போகிறேன் ப்ரோ, ஃபுல் பிரியாணி இன்னைக்கு ட்ரீட், ஆண்டோர் தரப்போகிற வேலைக்கு இன்றைக்கே நான் ட்ரீட் சாப்பிட்றேன் அப்படின்றான். குட் சொல்கிறான். எஸ்
ம், கொழுப்பு வேற என்ன? இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? உண்மையை ஒத்துக்கணும். கொழுப்பு, கறி கொழுப்பு வேற என்ன? அதான் பந்தலை போட்டு ஆட்டுதுன்னு சொல்லுவோம்ல, பவுசு பந்தலை போட்டு ஆட்டுது. இங்கே உலகமே ஒரு மாதிரி இருக்கு. இவன் ஹோட்டலுக்கு போகிறான், நான் ஹோட்டலுக்கு எங்க அவன் போகிறான், அவன் சாப்பிட்றாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்களும் கிளம்பி போங்க. இதில் என்னங்க பிரச்சனை நமக்கு? சின்ன சின்ன விஷயங்களே இன்னைக்கு உலகம் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னசென்ஸ் இஸ் இக்னோரன்ஸ்னு ஆயிடுச்சு. இன்னசென்ஸ் இஸ் இக்னோரன்ஸ்னு ஆயிடுச்சு. அதாவது ஒருத்தன் வெள்ளேந்தியா இருக்கிறது வந்து அவன் அறிவு இல்லாதவனாக மாறிட்டான் இன்னைக்கு. அது மாபெரும் தவறுன்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னசென்ஸ் வேணுமா இல்லையா? இன்னசென்ஸுக்கு தமிழ் என்ன ஜோய்? வாட்ஸ் த ரைட் வேர்ட் ஃபார் இட்? வெகுளி நம்ம பேசுகிற பாஷை வெகுளி, சரி வச்சுக்கலாம். எஸ், வெளிப்படையாக இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். இன்னசென்ட், எஸ். இன்னசென்ட்டாக இருக்கிறது இன்னைக்கு என்னங்க தப்பு? ஏன் இன்னைக்கு இன்னசென்ட்டாக நம்ம இருக்க மாட்டேன்றோம்? தேவன் ஒரு காரியம் சொன்னால், பரலோக ராஜ்யத்தை நுழையணும்னா என்னவா இருக்கணுமா? பாஸ்டரா இருக்கணுமா? ஊழியம் செய்யணுமா? ட்ராக்ஸ் கொடுக்கணுமா? அதெல்லாம் சொல்லலை. ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் அவர் சொன்னார். என்ன சொன்னார்? சிறு பிள்ளை போல இருக்கணும். சிறு பிள்ளைகிட்ட உள்ள பெஸ்ட் குவாலிட்டி என்னங்க? இன்னசென்ஸ். இன்னசென்ஸ் அடிச்சுக்கவே முடியாது. ஓவரா கத்து பளிச்சுன்னு அடி வைங்க, அழுவோம். அடுத்த நிமிஷம் போய் கொஞ்சுங்க. நம்மளை தான் உலகத்திலே பெரிய தந்தையா நினைச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்குமா இல்லையா? இன்னசென்ஸுங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட அது இருக்கா? அம்மாட்ட ஒரு திட்டு வாங்கினோடனே நம்ம அப்படியே பட லோகத்துக்கு போயிடுவோம். ஒரு நாள் நீ என்கிட்ட மாட்டுவில்லை, இவ்வளோ தூக்கி போட்டு இங்கே மிதிச்சு அங்கே போயிருந்தோம் செய்யணுமா இல்லையா இன்னைக்கு? எங்க போச்சு இன்னசென்ஸ்ன்னு கேட்குறேன். சண்டை வந்துடக்கூடாது. 4 நாள் பேச மாட்டேன். ஏன் பேசாமல் இருக்கீங்க? சண்டை போட்டிங்களா? எதுக்கு சண்டை போட்டீங்கன்றத பேசுங்க. இதுதாங்க விஷயம். நான் இப்படி நினச்சேன், நீங்கள் என்ன நினச்சிங்க? 2 பேரும் மேன்மைக்காக தான் சண்டை போடுறோம், ஆமாவா இல்லையா? கணவன் மனைவிக்குள்ள வர சண்டை எல்லாம் தேவையே இல்லைன்ற நான், அனாவசியம். உட்காந்து பேசுங்க. ஏங்க நானும் ஏன்னா ஒரே வீட்டில் வளர்றோம், கரெக்டா? ஆமாவா இல்லையாங்க? நான் அண்ணன், அவள் தங்கச்சி, ஒரே சாப்பாடு சாப்பிட்றோம். எங்கள் அம்மா ஒரே மாதிரி தான் 2 பேரையும் வளர்க்குறாங்க. ஆனால் எங்களுடைய திங்கிங் வேற வேற மாதிரி இருக்கா இல்லையா? நான் வேற ரூட்டில் யோசிப்பேன், ஹேனா வேற ரூட்டில் யோசிப்பா. இத்தனைக்கும் ஒரே வீட்டில் சாப்பிட்டு, ஒரே வீட்டில் வளர்ந்து, ஒரே வீட்டில் விளையாண்டுட்டு இருக்கோம். நாங்கள் யோசிக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு நான் ஒரு 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 ப்ராப்ளம்க்கு இங்கிட்ட சொல்யூஷன் சொன்னேன்னா அவள் இந்த மாதிரி சொல்லுவா, ஏன் இதை இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. ஒரு வீட்டில் இருக்கிறவங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு எந்த வீட்டிலேருந்து வருதுன்னு தெரியாது, எப்படி வளர்ந்துருக்குன்னு தெரியாது. உட்காந்து பேசினா தானேங்க புரியும். எடுத்துல நீ என்ன மதிக்க மாட்டியா அப்படின்னா ரீசனே இல்லையே. இன்னைக்கு எதுலலாம் தேவையில்லாமல் சண்டை போடுறோம் பாருங்க. இன்னைக்கு கணவன் மணி நல்லா கேட்டுக்கோங்க. சண்டை வந்துச்சு அப்படின்னா நல்லா சண்டையை போட்டுருங்க, பிடிச்சி வைக்காதீங்க. அது வந்து இதுவாக மாறிடும், பெரிய வக்கரமாக மாறிடும். நல்லா திட்டணுமா திட்டிடுங்க. திட்டினதுக்கப்புறம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு, நான் இது மாதிரி சொன்னேன், நீ என்ன கண்ணோட்டத்தில் சொன்னேன்னு கேளுங்க. கேட்டாலே சொல்யூஷன் வந்துருங்க. அவங்க இது மாதிரி சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் ஒரு விஷயத்துக்காக தான் போராடுவீங்க. என்ன, நீங்கள் மூக்கை எப்படி தொடணுன்னுவீங்க, ஐயா இப்படி வரணுன்னுவாரு. இல்லை மாற்றி சொல்லிட்டேனா, ஐயா இப்படி தொடணுன்னுவாரு, நம்ம இப்படி வரணுன்னுவோம். அவ்வளோதான் விஷயம். 2 பேரும் மூக்கை தான் தொட போகிறோம். இதுக்கு எதுக்கு மாபெரும் சண்டையை உருவாக்கி பிள்ளைகளை தேவதூதர்களாக்கி 1 வாரம் பேசாமல் இருந்து இந்தியா சைனா பாடுற மாதிரி இப்படியே இருக்கிறது? சொல்லுங்க. அனாவசியம் இதெல்லாம். இந்த பேசாமல் இருக்கிறது, பேசாமல் இருந்து சாதிக்கிறதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க தெரியுமா? சினிமாவில் இருந்து. அவன் நடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிடுவான் பேசாமல் இருந்து. நமக்கு எவனா காசு தருவானா பேசாமல் இருந்தா? தருவானா சொல்லுங்க. பேசாமே இருப்போம், தாராளமாக பேசாமல் இருப்போம். இன்னைக்கு அவன் 2 சீன் நடிப்பான் பேசாமல், லவ் ஃபெயிலியர் ஆனோடனே சோகமாக பாட்டு பாடுற மாதிரி. அதுக்கு அவன் 40 கோடி வாங்கிட்டு போவான். இங்கே இவன் தாடியை வளர்த்து லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஆகி கொடுத்த வாழ்க்கையை வீணாக்கிடுறானுங்க. ஏன்? யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சினிமா வாழ்க்கை கிடையாது.
சரிங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அது கிடையாது. என்டர்டெயின்மெண்ட்டு பார்த்தா என்டர்டெயின்மெண்ட்டோடு விட்டுறணும். சொல்கிறது சரிதானே வினோத்தனை? என்டர்டெயின்மெண்ட்டோடு போயிடணும். அதை அப்படியே வாழ்க்கையில் அப்சர்வ் பண்ணி வாழ்க்கை நடைமுறையாக மாற்றக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி அஜித்தாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், ஸ்டண்ட்டு பண்ணால் தான் நமக்கெல்லாம் பிடிக்கும். ஆமாம் இல்லையா? அது அடியே இருக்காது. ஆனால் டஷ் டிஷ் டிஷ்ன்னு அடித்தா தான் நமக்கெல்லாம் கைத்தட்டுவோம், ஹீரோ அடிக்கிறாருன்னு. ஆமாவா இல்லையாங்க? என்ன படமே பார்த்த நாங்கள்லாம் பரலோகத்திலே இருந்து பரலோகத்துக்கே போகிறோம் பாஸ்டர்ன்ற மாதிரி பார்க்குறீங்க. எம்ஜிஆர் படம் பார்த்துருக்கோம், சிவாஜி. எம்ஜிஆர்லாம் ஃபுல்லும் ஸ்டண்ட்டு தான். ஆமாவா இல்லையா? சிவாஜி அவர்கள் வாயிலே ஸ்டண்ட்டு. ஸ்டண்ட்டு இதெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நமக்கு உடனே என்ன வாழ்க்கைனா ஸ்டண்ட் இப்படி இருக்கணும், 4 சண்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். படத்தில் சண்டை போடும்போது பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும், கரெக்டான ஃப்ரேம் இருக்கும். அதனால் அதை ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. என்ன பாஸ்டர்? ரஜினிகாந்த் அவர்கள்லாம் பாருங்கள், சண்டை போடும்போது அப்படின்னு கை இப்படி பண்ணும்போது எங்கே உஷ்குன்னு சத்தம் வருது. எங்கே நீங்கள் எல்லோரும் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்க ஒன்றும் ஆயிராது, பண்ணுங்க. ஆண்டவர் அப்படியே அக்கினி இறக்கி பஸ்பமாக்கிற மாட்டார். உஷ்னா பண்ணீங்க அப்படின்னு பண்ணி பாருங்க. என்னங்க இப்படி பண்ணுங்க, வேகமா கையை நவுத்த முடியலையா? ஓகே புரியுது விடுங்க. பாரமா இருக்கு பாஸ். சரி, ஆண்கள் நீங்கள் பண்ணீங்கல்ல, இப்போ சத்தம் வந்துச்சு. இப்போ இதை ஒரு சண்டையில் பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மனைவி கோபம் பேசிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, என்னையா நினச்சிக்கிட்டு அப்படின்னா எப்படி இருக்கும்? சரியான லூஸை கல்யாணம் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படத்தில் பேசுகிற டயலாக்லாம் சண்டையில் பேசினா ஆகுமா ஆகாதான்னு. பெரிய குடும்ப தகராறு ஆயிடுச்சுங்க குடும்பத்துக்குள்ள. அங்கே நின்று அசோக் அப்படின்னு பேசுனா நல்லா இருக்குமா? வெளியே போட அப்படின்ட்டு அறிவு கட்டத்தனமாக சின்ன பிள்ளைத்தனமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாவா இல்லையா? படத்தில் பார்க்க நல்லா இருக்கும். இன்னைக்கு பசங்க, எங்கள் ஸ்கூலில் நான் ஜெகன் மாதாவில் படிக்கும் போதெல்லாம் ஒரு பையன் அலும்பல் தாங்க, அவர் விஜய் ஃபேனுன்னு நினைக்கிறேன். அவர் இப்படி தான் சொடக்கு எடுப்பார் ஸ்கூலில். அது ஏன்டா இப்படி எடுக்கலாமேடா, உட்காந்து மணிக்கு எடுக்கலாமே. வினோத்தனை கோச்சிக்காதீங்க, நான் நடந்ததை சொன்னேன் நான். நீங்கள் வேற வந்துட்டு போன எஃபெக்டில் ஒரு ஃபயராக இருக்கீங்க, கால் தரையில் படலை. சார் இப்படி எடுப்பார் அவர். பேசி அதில் மாடுலேஷன்லாம் கொடுப்பானுங்க பாருங்கள் பசங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே நான் நினச்சனாடா அப்படின்னு சொடக்கு போனேன். என்னடா? பில் கேட்ஸ், அப்துல் கலாம், காமராஜர் இவங்கெல்லாம் இப்படி பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்துல் கலாம் மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. அவர் கண்டுபிடிப்பு தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும். ஆமாவா இல்லையா? சரி, எத்தனை பேர் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கீங்க? ஆப்பிள் ஐஃபோன். உண்மையை ஒத்துக்கங்க, யாரும் கண்டுபட மாட்டாங்க. ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆப்பிள் ஐஃபோன். ஓகே, சச் அ பிக் பிராண்ட். அந்த ஆப்பிள் ஐஃபோன் ஓனர் என்னைக்காவது டைலாக் பேசி பார்த்துருக்கீங்களா? இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ரியல் லைஃப். அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. இன்னைக்கு படத்தில் பேசுகிறது வீட்டில் காமெடிக்கு வேணால் சொல்லலாம் அப்பப்போ. நான் சும்மா வம்பளுக்க இதெல்லாம் சொல்லுவேன் நான். அதுக்கு வேணால் நல்லா இருக்கும், மற்றபடி ரியாலிட்டியிலலாம் செட்டே ஆகாது. இந்த ஸ்டண்ட்டு பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அஜித் வேகமாக ஓட்டுவார், முன்வீலை தூக்கிட்டே ஓட்டுவார். அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? படம் தெரியாதா? மங்காத்தான்னு ஒரு படம் நான் பார்த்தேன்னா ஒத்துக்கிறேன். உங்களை மாதிரிலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதுக்கு ஸ்பெல்லிங்கே எனக்கு தெரியாது, நடிக்க வராது, நான் ஒத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு சீனே பஜிரோ கார் அப்படியே பறந்து வந்து நிற்கும். அதை பார்த்துட்டு தான் நாங்கள் பஜிரோ எங்கள் அப்பா இது பண்ணி விட்டு எங்கள் அப்பாவும் பஜிரோ வாங்கிட்டார். எங்களுக்குலாம் அப்படியே ஒரே இது, அந்த காரில் போகும்போது அந்த பாட்டை பாட்டே போய் பஜிரோட எல்லாம் சரி. பஜிரோ செலவு வைக்கும் போது தான் தெரிஞ்சது பஜிரோ. எங்கள் அப்பா அப்புறம் வெளுத்துட்டார் எங்களை, உங்களை நம்பி வாங்க. படத்தில் அது நல்லா இருக்கும். வண்டி இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி புது இன்ஜின் மாட்டணும், வண்டிக்கு பெரிய இன்ஜினாக கொண்டு வந்து இறக்கணும். படத்தில் காட்டுற மாதிரிலாம் அப்படி குதிச்சேன்னா சாக்கப்சர்லாம் போயிடும். திரும்ப 40,000 ரூபாய்க்கு ஒன்றும் மாட்டணும். யார் தரா சொல்லுங்க?
அந்த படத்தில் இப்படி முன்வீல தூக்கிலாம் ஓட்டுவாப்புல. இங்கே பசங்க அதெல்லாம் பார்த்தோன்னே அதே வண்டி வாங்கி அதே மாதிரி ஓட்டுறேன்னு. தம்பிகளா இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் ஓட்டும் போது 40 பேர் சுற்றி நிற்பான். சேஃப்டி மெஷர்ஸ் அவ்வளோ இருக்கும், 2 ஆம்புலன்ஸு, அத்தனை இன்சூரன்ஸ் இருக்கும். இங்கே நம்ம விழுந்தா காப்பாற்ற யார் இருக்கா? ஆண்டவர் தான் வழி, ஆண்டவர் விட்ட வழி தான். ஓகையானா ஓகையாதான், ஒன்றும் பண்ண முடியாது. என் நண்பர் மெர்வீனுக்கும் நல்லா தெரியும், சந்துருன்னு சொல்லிட்டு. அவனுங்க வந்து பசங்க பைக்லேயே டூர் போயிருந்தாங்க. அப்போ வந்து அது ட்ரெண்டு கிடையாது டூர் பைக்கில் போகிறது. அந்நேரம் அவனுங்க போயிருந்தானுங்க, அவனுங்க தான் ஆரம்பிச்சு விட்டானுங்க போல். போயிருந்தானுங்க. என்ன பண்ணியிருக்கான், ஹில்ஸ்லேருந்து இறங்கும் போது பெட்ரோலை வந்து சேவ் பண்ணுறதுக்காக வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டு வந்திருக்கான். சரி, இறக்கம் தானே. வண்டி ஒரு இடத்துல அடிபட்டுச்சு, ஒரு வண்டியில் மோதுனுச்சு, ஸ்பாட் டெட். சச் அ ஃபென்டாஸ்டிக் ஹாக்கி பிளேயர். அவனை மாதிரி ஹாக்கி விளையாட முடியாது, என் கூட விளாண்டுருக்கான். அவன் எங்கள் கேப்டன், சந்துரு கேப்டன். நாங்கள்லாம் அவங்க கீழே விளாண்டுருக்கோம். பயங்கரமாக விளாடுவான், சச் அ டேலண்ட். அவங்க வீட்டில் ஒரே பையன், அவன் தங்கச்சி ஒன்று இருக்குது. கதர்னாங்க அவங்க அப்பா அம்மாலாம். இப்படின்றதுக்குள்ளீங்க நம்ம நினைக்கிற ஆக்சிடென்ட்லாம், நம்ம ஃபோனில் ஆக்சிடென்ட்லாம் பார்த்துட்டு இப்படி திருப்பியிருக்கலாம், அப்படி திருப்பிக்கலாம். அந்த நிமிஷம் அங்கே இருந்து பாருங்கள், அப்போ தெரியும். ஒன்றும் ஓடாது, பறந்தான் மண்டையில் தெரியும். அந்த நிமிஷம் ஆக்சிடென்ட் நடக்கும் போது எதுவும் உங்களால் யோசிக்க முடியாது. இப்படின்றதுக்குள்ளேயும் வண்டி இடிச்சிடும், ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால். அதனால் இந்த ரிஸ்க்கெல்லாம் தேவையில்லைன்ற நான் படம் எடுக்கிற குழுவினர்கிட்ட நான் ஒன்று வேண்டி கேட்டுக்கிறேன். நீ அப்படி ஸ்டண்ட் பண்ணும்போது படம் முடிஞ்சோடனே அந்த ஸ்டண்ட்டை எடுக்கும் போது எத்தனை பேர் சுற்றி இருந்தானுங்க, எவ்வளோ சேஃப்டி இருந்தது, அதெல்லாம் தயவுசெய்து போட்டு காமிங்க, அப்போ தான் புரியும். இது உண்மையான வாழ்க்கையில் செய்கிற இதுதான் கெத்து அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் பாருங்கள். இந்த ஸ்டண்ட்டு படத்தில் பண்ணுறத உண்மையான வாழ்க்கையில் பண்ணுறது, படத்தில் காட்டுற ரவுடி சம உண்மையான வாழ்க்கை, இதெல்லாம் ஸ்டண்ட்டு கெத்துன்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் அப்சல்யூட் வேஸ்ட். யூ ஆர் வேஸ்டிங் யுவர் லைஃப். வேஸ்ட். இன்னைக்கு இந்த ரவுடிசம்லாம் பாருங்களேன், ஏரியாவில் நமக்கு போகும்போது நல்ல ஒரு மதிப்பு இருக்கும்டா அப்படின்னு பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு. அவன் பயந்து போய் பண்ணுறான். என்னைக்காவது நீ மண்டையை போட்டுறணும்னு அவன் ஜோம் பண்ணிகிட்டே தான் உனக்கு சலாம் வைக்கிறான். ஆனால் நல்ல மனுஷனாக இருந்து பாருங்க, அன்பும் பாசமும் தானாக வரும். அந்த காலத்தில் இந்த வாதியார்கள் மேலே அந்த மரியாதையும் அன்பு ஜாஸ்தி இருந்தது. ஆமாவா இல்லையா? வாதியார்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நல்ல மனுஷன், சரியாக பேசுகிறாரு, நியாயத்தை சொல்கிறாரு அப்படின்னு. எப்படி வந்துச்சு? ரவுடிசம் பண்ணாரா? எல்லாரையும் மிரட்டினாரா? நீ எனக்கு கீழே தான் வேலை செய்யணும் கிடையாது. ஆனால் ஞானத்தை வெளிப்படுத்துகிறார், நம்மளை சரியான வழியில் வழி நடத்துகிறார். அப்படின்னும் போது நமக்கே ஒரு அளவு கடந்த அன்பு மரியாதை வருதா இல்லையா? ஒரு இன்னைக்கும் நீங்கள் எல்லாம் பழைய ஸ்கூல் போகிறீங்க, உங்கள் டீச்சர்ஸ் வந்தால் டக்குன்னு எந்திரிக்கிறீங்களா இல்லையா? செய்கிறோமா இல்லையாங்க? கை இப்படி பின்னாடி போயிருதா இல்லையா? சொல்லுங்கள் சார், செய்கிறோமா இல்லையா? எதனால வருது? மிரட்டினதுனாலயா? ரவுடிசம்னாலே கிடையாது, நல்ல மனுஷனா இருந்ததுனால. இன்னைக்கு ரவுடிசம் கெத்துன்னு நினைக்கிறாங்கல்ல, இறந்தமோ எத்தனை பேருங்க இந்த ரவுடிஸுக்கு வந்து நின்னானுங்க? காமிங்க, ஒரு ஊரே அந்த ரவுடிக்கு வந்து நின்னுச்சுன்னு யாராவது ஒருத்தர் கை காமிங்க பார்ப்போம். ஒருத்தன் வரமாட்டான். ஆனால் சொத்து சுகம் இல்லாமல் நல்ல ஒரு மனுஷன் இறந்தான்னு வைங்க, அவன் என்னைக்கும் யார் மனசுலேருந்து விலகவே மாட்டான். எல்லார் வீட்லையும் என்னைக்காவது அவரை பற்றி பேசிடுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எங்கள் அப்பா சில தவறுகள் செஞ்சார், தேவையில்லாத சில காரியங்களில் ஈடுபட்டார். அதுக்காக நீங்கள் எல்லாம் மறந்துட்டீங்களா? வாரத்தில்ன்றது ரொம்ப ஜாஸ்தி. 3 நாளில் ஒரு தடவை எங்கேயாவது பேசிடுறீங்களா இல்லையா? நினச்சிடுறீங்களா இல்லையா? மாஸ்டர் செல்வநாதன் இருந்திருந்தா அப்படியே அக்கினியில் நம்மளை வழி நடத்தி கொண்டு போயிடுவார். ஸ்தோத்திரம். நினச்சிடுறோமா இல்லையா? திங்க் ஆஃப் இட், கெட் சம் ரியாலிட்டி. இன்னைக்கு நம்ம சினிமா வாழ்க்கை அது இதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, அது கிடையாது. சினிமாவில் காட்டுற கோப தாபங்கள்லாம் போய் அவங்க நடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம அதை பார்த்துட்டு அது மாதிரியே நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி கணவன் மனைவிலாம் சண்டை போட்டிங்கன்னா உடனே நீங்கள் போய் பேசிடுங்க, ஈகோ பார்க்காதீங்கங்க. இதில் யார் முதல்ல மன்னிப்பு கேட்டால் என்ன சொல்லுங்க? பெண்கள் இதை கற்றுக்கோங்க. அவராக வந்து பேசட்டும், அது வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு இமயம் மாதிரி அசையாமல் இப்படி இருக்காதீங்க. இருந்து என்னத்தை சாதித்தோம்? நீங்கள் இமயம் மாதிரி அசையாமல் இருந்து அவர் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கலைன்னா என்ன செய்வோம்? நம்ம கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் லைஃபோட பியூட்டியே இந்த சின்ன சின்ன காரியங்களில் தாங்க இருக்குது. பெரிய பெரிய நகை நட்டில் கிடையாது.
இன்னைக்கு எத்தனையோ கல்யாணம் பண்ணவங்க இருக்கீங்க. நகை வாங்கும் போது சந்தோஷம் இருந்ததா, இல்லை எதுவுமே இல்லாத நேரம் உங்கள் மனைவி நம்பிக்கை கொடுத்த போது சந்தோஷமாக இருந்ததா? சொல்லுங்கள் பார்ப்போம். எது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? ஆண்கள்கிட்ட நான் கேட்குறேன். கூட இருந்து எதுவுமே இல்லாத நேரம் தோல் கொடுத்தது தானங்க ஞாபகம் இருக்கு இன்னைக்கு? ஆமாம். அதுதாங்க நமக்கு வேணும். இன்னைக்கு நகை அதெல்லாம் போட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டு போகிறத விட சொந்தக்காரங்கள்ட்ட அவங்கள விட்டு கொடுக்காம பேசுறது தான் பெருமையா இல்லையா? பெருமையா இல்லையா? என் ஸ்திரீகள்லாம் 3ஆம் வானம் தொட்டுட்டீங்களா? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குன்றதுன்னு உட்காந்துருக்கீங்க. பதில் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? தட்ஸ் லைஃப். வாழ்க்கையில் இது எதுவுமே இல்லாமல் எப்படிங்க நம்ம வாழ முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு சாப்பாடு பாருங்க, கொஞ்சம் பேர் தான் கை தூக்குனீங்க ரசிச்சு சாப்பிட்டேன். ஏன் இன்னைக்கு நல்லா சாப்பிடுங்க. அந்த காலத்தில் எது தெரியுமாங்க பணத்தை விட ரொம்ப ஜாஸ்தியாக மதிக்கப்பட்டது? உடலுடைய நலம். ஆமாவா இல்லையா? ஹெல்த்து. அதுதான் பயங்கர கான்சியஸாக இருந்தாங்க அந்த காலத்தில். பணத்தை கூட என்னைக்கு வேணாலும் சம்பாதிச்சிடலாம், ஹெல்த்தை சம்பாதிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அப்படியே ஓடா உழைக்கிறவங்க நான் சொல்கிறேனே, யூ வில் நெவர் கெட் திஸ். ஒன்ஸ் இஃப் இட்ஸ் அஃபெக்டட் இட்ஸ் கான் கம்ப்ளீட்லி. இன்னைக்கு ஐடியில் வேலை பார்க்குறவங்க பாருங்க, அமெரிக்காவில் உள்ள கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன், அது பெருமை கிடையாது. இவன் அமெரிக்காவில் உள்ளவனுக்கு வேலை பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறான்? விடிய உட்காந்துருக்கான் லேப்டாப் முன்னாடி. ஆமாவா இல்லையா? அது அவன் தூக்கத்தை பாதிக்குதா இல்லையா? எதுக்கு ஆண்டவர் தூக்கம்னு ஒன்று உருவாக்குனார்? தயவுசெய்து உடனே வசனத்தை கொண்டு வரீங்க. தூக்கம் கந்தையை உடுத்து வைக்கும், அப்புறம் தூங்காமே உட்காந்துருங்க. டூத் பீக் எடுத்து மாட்டிக்கங்க தூக்கம் வராமல் இருக்க. எதுக்கு தரார்? மெக்கானிசம் அப்படி உருவாக்கியிருக்கார். 8 மணி நேரம் உழைக்கணும், 8 மணி நேரம் தூங்கணும், அப்படி தானேங்க உருவாக்கியிருக்காரு. அப்போ தானே பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உழைக்கிறதுக்கு. சரி, ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் என்ன சொல்லலாம்? டிவி சொல்லலாம். டிவியை நிறுத்தாமல் ஓட விடுங்க. சூடாகி வெடிச்சிருமா இல்லையா? வெடிச்சிருமா இல்லையா? ஆமாம். ஏசி வெடிச்சிரும். அதனால் என்ன பண்ணுவோம்? ஆஃப் பண்ணி ஸ்டெபிளைசரை முதற்கொண்டு ஆஃப் பண்ணிட்டு வரமா இல்லையா? அதை ஆஃப் பண்ணாதவனுக்கு சாபமும் விடுவதா இல்லையா? இவெல்லாம் எப்படி குடும்பத்தை நடத்துவான்னு தெரில. எங்க ஸ்டெபிளைசர் ஆஃப் பண்ணாததுக்கு செய்யறோமா இல்லையா? அவ்வளோ கவனமாக ஏசி எதுவும் ஆயிடக்கூடாது. ஏசி அப்படி கவனமாக இருக்கிற நீங்கள் உங்கள் உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏன் அந்த கான்சியஸ் வர மாட்டேங்குது சொல்லுங்க? இதுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இதை ஓவராக போட்டு உழைக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வீணா போயிருங்க. நைட்டு ஃபுல்லும் இன்னைக்கு அதாவது நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு இண்டிபெண்டன்ஸ் கொண்டாடுறோம். எனக்கு தெரிஞ்சு நம்மலாம் இன்னும் அடிமையாக இருக்கோம். ஏன்னு சொல்லவா? அப்போ அவன் நம்ம ஊர்லேருந்து நம்மளை வேலை வாங்கிட்டு இருந்தான், இப்போ அவன் ஊர்லேருந்து வேலை வாங்கிட்டு இருக்கான். புரியுதா நான் சொல்ல வர்றது? நம்ம நாட்டில் இருந்து நம்மள்ட்ட திருடி நம்மளை வேலை வாங்கினாங்க, இப்போ அவன் ஊருக்கு போய் அங்கேருந்து வேலை வாங்கிட்டு இருக்கான், ஆன்லைனில் வேலை வாங்குறான். நம்மளும் எதுக்கு அப்படின்னா 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு 1 லட்ச ரூபாய் வச்சு என்னத்தை இன்றைக்கி நம்ம பண்ணோம்? மிஞ்சு போனால் ஒரு ஐஃபோன் வாங்குவோம், நல்ல ஒரு கார் வாங்குவோம், நல்ல ஒரு வீடு வாங்குவோம். இது எத்தனை நாளைக்கு சந்தோஷத்தை கொடுத்துருன்னு நினைக்கிறீங்க? ஆனால் ஒழுங்காக நடக்க முடியல, கொஞ்சம் ஓட முடியலன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? இன்னைக்கு எத்தனை 2 நாளைக்கு முன்னாடியே நேத்தோ எஸ் சும்மா இல்லாமல் மூத்தவர் ஹேனா நாங்கள்லாம் வெளியே நின்றுட்டு இருந்தோம், காற்று வாங்கிட்டு. அம்மாவை நின்றுறேன். எங்கள் அம்மாவை குதி அப்படின்னாங்க. சுத்தமாக முடியல, எங்கள் அம்மாவால் குதிக்க முடியல. சும்மா இப்படி ஒரு ஜம்புங்க முடியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு உடம்புல வலி, வேதனை. ஒரு காரணம் நல்லா சாப்பிடாம ஒழுங்காக இது பண்ணாமல் பார்த்துக்காம உழைச்சி ஓடா தேஞ்சு போனது. இன்னைக்கு நம்மளால் இன்னைக்கு கையை ஒரு சேலஞ்சு வைப்போம். தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கைகளை ஒரு 5 நிமிடம் கீழே இறக்காமல் உயர்த்துங்க பார்ப்போம். எத்தனை பேர் உயர்த்துவோம் இன்னைக்கு? 5 நிமிஷம் நிற்காம விடாமல் கை இப்படியே இருக்கணும். 1.5 நிமிஷத்தில் அரை கம்பத்துக்கு வந்துடும். கை கொடி அரை கம்பத்துக்கு வந்துடும்.
2 நிமிஷத்துலலாம் இவ்வளோ நேரம் பண்ணோம்ல, ஆண்டவர் இதை அனுசரித்து பாருன்னு டப்புன்னு இறக்கிறோம் நம்மளே ஒரு கன்க்ளூஷனில் வந்து. அம்மாவா இல்லையா? கொஞ்சம் யோசிங்க. இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி ஓடி ஆடி சுறுசுறுப்பாக இருக்கீங்க? இன்றைக்கி முடிஞ்சோடனே நம்ம செக் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சேரெல்லாம் விளக்கிட்டு அந்த எண்டுலேருந்து இங்கே ஓடி வாங்க அப்படின்னு செக் பண்ணுறோம். எத்தனை பேர் விழுந்து முன்னம்பல்லாம் காணாமல் போகுதுன்னு தெரியல எனக்கு. ஏங்க இன்னைக்கு மாடிப்படி ஏறி இறங்கினோடனே என்னமோ இமயமலை ஏறி இறங்கின மாதிரி வயசாயிட்டு. என்ன வயசாயிட்டு? ஏன்ட்டு அன்னைக்கு ஜெர்லின்னு சொல்கிறா, எனக்கு மூச்சு வாங்குது பயங்கரமா அப்படின்னு. மூச்சு வாங்க, உனக்கு வயசு என்ன பிள்ளை அப்படின்னா, கம்மி தான் ஆனால் மூச்சு வாங்குது. என்னங்க வயசு நமக்கு இன்னைக்கு மூச்சு வாங்குது? அந்த காலத்து ஆட்கள்லாம் திடகாத்திரமாக இருப்பாங்க. சாப்பிடாம எத்தனை நாள் வேணாலும் சமாளிப்பாங்க. இன்னைக்கு சாப்பாடு 5 நிமிஷம் லேட் ஆகிட்டா வாந்தி வந்துடுது, தலை சுற்றிடுது. நான் அந்த கேட்டகரி. அதனால சொல்கிறேன், எனக்கு 1 மணிக்கெலாம் சாப்பாடு இல்லைன்னா 1:10க்கெலாம் ஜபாவி ஊற்றுமையா தலையெல்லாம் சுற்றிடும், அப்படியே கடிக்க ஆரம்பிச்சிடும் எல்லாரையும். சாப்பிட்டாதான் அப்படியா? அவ்வளோ வீக்காக இருக்கோம் இன்னைக்கு நம்ம. அந்த காலத்து ஆட்கள் வந்து ஜிம்முக்கு போல, ஆனால் கையெல்லாம் இரும்பு மாதிரி இருக்கும். கையை பிடிச்சாருன்னா எப்படா விடுவாருன்னு இருக்கும். இன்னைக்கு கேட்டால் ஹை ப்ராசஸ்டு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றோன்னுவான். சுண்டு விரலை வச்சு இப்படி குத்துறோம்னா கீழே விழுந்துருவான். அப்படி இருக்கானுங்க. சரிதானே பாஸ்டர்? வெளிநாட்டுக்காரெல்லாம் நம்ம வெள்ளத்தோல் நினைக்கிறோம், ரத்தமே இல்லாதவனுங்க. ஒரு அடி அடித்தோம்னா உயிர் போயிடும். அவ்வளோ வீக்காக இருக்கானுங்க. இது எது முக்கியம்னு இன்னைக்கு பாருங்க. நம்மளுடைய இந்த வாகனத்தை கவனிக்கிறதுக்கு நமக்கு இன்னைக்கு முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பண மோகம் இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கு. சரி, அதை விடுங்க. இன்னைக்கு எது தெரியுமாங்க சிறப்பு? உறவுகள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உறவுகள். உறவுகள், தாய் தந்தை, மகன் தந்தை, மகள் தந்தை, உறவுகள் இருக்கா இல்லையா? ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம். ஏதோ ஒரு செய்தியில் நான் சொன்னேன், பிள்ளைகள் வந்து நீங்கள் போய் பாராட்டி உங்கள் அப்பாவெல்லாம் வந்து நீங்கள் முத்தம்லாம் கொடுக்கணும். சர்ச்சு முடிஞ்சு யார் இருக்கா இல்லைன்னுலாம் ஞானதாஸ் அங்கிளுடைய மூத்த மகளா இளைய மகளான்னு எனக்கு தெரில, நேராக போய் கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. சச் அ பியூட்டிஃபுல் ஆக்ட். அதெல்லாம் இருக்கணுங்க வாழ்க்கையில். அப்ரிசியேஷன் இருக்கணும், என்கரேஜ்மெண்ட் இருக்கணும். வைஃப் சமைச்சு உப்பே போடலைனாலும் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். புரியலையா உங்களுக்கு? அப்படின்னா சொல்லிட்டு இருக்கீங்களா இத்தனை வருஷமா? ஓகே, அப்ரிஷியேட் பண்ணுங்க. புதுசாக செய்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் கூட போய் சமைங்க. கல்யாணம் ஆன புதுசில் ஊட்டி விட்டுருப்பீங்க இல்லையா மனைவிக்கு? இல்லை அது கல்யாண வீடியோக்காக மட்டும் ஊட்டி விட்டதா? ஏனோ கொண்ட பாஸ்டர் கரெக்டாக என்னை பிடிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்காரு. ஊட்டி விட்டுருப்போம் இல்லையா? வினோத்தன சப்ஜெக்ட் இது. ஏன்னா போன வாரம் வந்து பாஸ்டர் கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அப்படின்னு பேசுங்க பாஸ்டர் அப்படின்னு ரெக்வஸ்டாக வச்சுட்டு போனார். அதனால சொல்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி ஊட்டி விட்டுருப்போம், தங்கோன் இருப்போம், வைரோன் இருப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் வைரம் வஜ்ரமாக மாறிடும். வஜ்ரம் அப்புறம் நம்ம மண்டையை உடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இட்ஸ் ஆல் அபவுட் தி மைண்ட் செட் ஹியர். கல்யாணத்துக்கு முன்னாடி ஊட்டி விட்டுருக்கீங்களா? சரி, இப்போ ரீசெண்டாக இப்போ ஊட்டி விட்டீங்க கடைசியாக? ஊட்டி விட்டா என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். தப்புன்னு இல்லையே. காட் பிளஸ் யூ விளங்கண்ண. அப்படியா? அப்புறம் சொல்கிறீங்களா? ரைட், ஓகே, விடுங்க. அவர் என்ன பாடுகள் பட்டாரோ. சும்மா விளையாடனா. ஊட்டி விடுறதுல என்னங்க தப்பு? உங்கள் ஒய்ஃப் தானே. வேற எங்கேயாவது ஊட்டி விட்டாதான் பிரச்சனை. புரியுதா? உங்கள் ஒய்ஃபுக்கு ஊட்டி விட்டா பிரச்சனையே கிடையாது. மனுஷன் தனியாய் வாழ்வது நல்லதில்லை. ஆமாவா இல்லையா? என்னங்க ஆமான்னு சொல்லிடணும். ஆமா, இவர் இருக்கிற லட்சணத்துக்கு ஒரு ஆமா ஒரு கேடு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல் பேச்சை கேட்காம ஒவ்வொரு வாரமும் எனக்கு கம்ப்ளைண்ட் வருது.
உப்பை ஜாஸ்தியா போட்டு சாப்பிட்டுறாரு, ஜீனி ஜாஸ்தியா போட்டு சாப்பிட்டுறாரு. நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க, சரி பண்ணிடலாம். என்னங்க தப்பு? இன்னைக்கு ஒய்ஃபெல்லாம் பார்த்து கவிதை பேசணும், பாட்டு பாடணும், மனைவி திரும்ப பேசணும், இதெல்லாம் இருக்கணுங்க. இல்லாமல் எதுக்குங்க ஒரு வாழ்க்கை? ஏங்க ஒன்றும் கிடையாதுங்க. ரீல்ஸ்லாம் பார்க்குறீங்களா? ரீல்ஸ்லாம் அந்த ஊர் ஒன்றும் இமாச்சல் பிரதேஷ் கிடையாது. ஆனால் ஒரு நபர் ஏங்க அப்படின்னாரு, ஊரே இப்போ அவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு உலகமே. தெரியுமா தெரியாதா அண்ணே? ஏனோக்கண்ணே என்ன போயிருமா கூமாப்பட்டி? நாங்கள் ட்ரிப்பு போகலான் இருக்கோம், கூமாப்பட்டி போகிறோம், சர்பத் குடிச்சிட்டு வரலான் இருக்கோம். அங்கே ஒன்றும் இல்லை, இருந்ததை அவர் ரசிச்சாப்புல, ரசித்ததை வெளியில் சொன்னாப்புல. இன்னைக்கு உலகமே அந்த மனுஷனை பார்க்குது. இன்னைக்கு நம்மள்ட்ட எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குங்க, அதெல்லாம் ரசிக்கவே மாட்டேன்றோமே. வீட்டிலலாம் கிண்டல் அடிக்க வேண்டியது அவசியம். ஹியூமர் சென்ஸ் இஸ் வெரி நெசசரி ஃபார் ஹியூமன். நல்லா இருக்குல்ல இந்த கோட்டு? ஹியூமர் சென்ஸ் இஸ் வெரி நெசசரி ஃபார் ஹியூமன். எழுதி வச்சுக்கோ ஜோயல், நான் மறந்துடுவேன். தேவைங்க, கிண்டல் அடிக்கணும், வம்புழுக்கணும், அதெல்லாம் செய்ய மாட்டீங்களா நீங்கள்? செய்யணும், அவசியம் செய்யணும். வீட்டிலே டீம்லாம் பிரிவாங்க தெரியுமா? கேங் பிரிவாங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்பையும் ஒன்று இருக்கும், அதை கண்டாதான் கோமா வரும். அம்மாட்டையும் போட்டு விடும், அப்பாட்டையும் போட்டு விடும். பெரிய ஸ்பையாக இருக்கும் அது. ரெண்டு பக்கம் போட்டு விட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போனால் லாபம், அங்கே போனால் எங்கிட்ட போனால் லாபம், பிரச்சனை இல்லாமல் சமாளிக்கிற ஒன்று இருக்கும். அதெல்லாம் பிரமாதமான காரியங்கள். பேசி சிரிக்கிறது, வம்பிழுக்கிறது, அடிச்சுக்கிறது. நானும் காட்டுத்தனமாக அடிச்சுக்குவோம். வெளியில தான் தென்மதுரை வைகை நதி, வெளியில தான் அதெல்லாம். வீட்டுக்குள்ள அட்டி மட்டார் தட்டின்னு விழும். நான் அழுவ வைப்பேன், அவன் என்ன ஏதாவது சொல்லுவான், நான் கோச்சிக்குவேன். அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் வேணுங்க. நல்ல அதை ஞானதாசங்கள் கரெக்டாக பண்ணுவார். நான் சகோதரனுக்கு பிறந்த நாளோ வெட்டிங் டேலாம் வந்தால் பாட்டெலாம் போட்டு அப்படி ஸ்டேட்டஸ்லாம் வைப்பார். பிரமாதமாக இருக்கும் பார்க்க. நீங்களும் வைங்க. அதெல்லாம் செய்யணும், அப்ரிஷியேட் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் சின்ன பி மெச்சூர்ட் அப்படின்றோம்ல. சி மெச்சூர்ட் அண்ட் இன்னசென்ஸை வந்து குழப்பிக்காதீங்க. மெச்சூர்டுன்றது வேற, புரியுதா? ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா உடனே டக்குன்னு கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணாமல் பொறுமையாக அது என்ன ஏதுன்னு சமாளிக்கிறது பேர் தான் மெச்சூரிட்டி. ஏங்க மலையில் விளையாட வேண்டாங்க, அதெல்லாம் தேவையில்லாதுங்க. மலையில் விளையாடுற எத்தனை பேர் மலையில் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு? எத்தனை பேருக்கு மலையில் விளையாட பிடிக்கும்? மலையில் ஏங்க மலை மலைச்சாரல் குழுன்னு இருக்குமா இல்லையா? குற்றாலமே வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். நாங்கள் அதை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி டிஎஸ்சி நகரில் இருக்கும் போது சரியான மழை. ஹேனா இறங்கி குளிக்கிறேன்னு போயிட்டா, ஹேனா பார்த்தோன்னே எங்களுக்கெல்லாம் ஆசையாயிடுச்சு. நாங்கள்லாம் குளிச்சு, நானும் எங்கள் அம்மாவை இழுத்துட்டு போயிட்டேன். ஆமாம், சும்மா நெல் ஒரு இடத்துல இப்படி ஊற்றிக்கிட்டு இருந்தது அருவியா. சரி குற்றாலம் தான் போக முடியல, இங்கே குளிப்போம் அப்படின்னு குளிச்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு ஆள் வந்து ஜாயின் பண்ணுறாப்புல. யாரு? உங்கள் தீர்க்கதரிசி. அவர் ஒரு ஓரமாக நின்று குளிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. நானும் ஆனால் குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்கே கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு பாசம் அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் வேணுமா இல்லையா? இன்னைக்கு மலையில் போய் வெளியில் குளிக்கிறான்னா வேண்டாம், அதெல்லாம் நமக்கு மெச்சூர்ட் ஆகிட்டாங்க, அதனால் அதெல்லாம் செய்ய முடியும். என்ன மெச்சூர்ட் ஆகிட்டீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் கலர் அடிக்க பிடிக்கும்? கலர் அடிக்க பெயிண்ட் எத்தனை வருஷமாக செஞ்சுருப்போம்? இப்போ செஞ்சுருக்கீங்க ரீசெண்டாக? வாழ்க்கையே வண்ணம் அடிச்சிருக்கு பாஸ். அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். பட்டி டிங்கரிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையே. இதில் ஓவியம் தான் அவசியம். என்னங்க பிடிச்சதை செய்ய வேண்டாமா? இங்கே வசனம் தெளிவாக இருக்குது பாருங்க. 12வது வசனத்தில் சாலமன் சூப்பராக ஒரு வார்த்தை போட்டிருக்காரு. வாசிங்க பாப்போம். verse 12. மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். பாத்தீங்களா? மகிழ்ச்சியா இருப்பதுதான் ஃபர்ஸ்ட். 2வது நன்மை செய்வதுதான் வாழ்க்கையோட பெரிய காரியமே.
திரும்ப ஒரு தடவை வாசிங்க நான்சி அக்கா. மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல், உயிரோடு இருக்கும் போது நன்மை செய்வதல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை, வேறு நன்மை இல்லை. இன்னைக்கு நன்மை மிகவும் அவசியம். சில நெகிழ்ச்சி ஊட்டும் காரியங்கள் இந்த ரீல்ஸில் வரும். சென்னையில் ஒரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மொட்டை மாடியை வந்து அரிசி வைக்கிறார். ஒரு 3000-4000 பச்சை கிளி வந்து சாப்பிடுதுங்க. அதெல்லாம் எவ்வளோ அழகாக, பியூட்டி அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த கார்டனிங் பிடிக்கும்? சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். ஹேனா கை தூக்குவா, தண்ணி ஊற்ற மாட்டா. சும்மா சொன்னேன், இப்போ வீட்டுக்கு போய் எனக்கு அடி விழும். சும்மா சொன்னேன் சும்மா சொன்னேன் விளையாட்டு அதெல்லாம் மறந்துடணும். கார்டனிங்லாம் ஒரு ஆர்ட்டுங்க. அது வேலை இல்லாதவன் செய்கிற வேலை பாஸ்டர்னாதீங்க, அதெல்லாம் சூப்பரான வேலை. அது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா? ஒரு விதையை விதைச்சி அதை ஆண்டவர் தான் வளர வைக்கிறாரு, இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் நம்ம அதை என்னமோ நம்ம சொந்த பிள்ளை மாதிரி தண்ணி டெய்லி ஊற்றி, சில பேர்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதுகிட்ட பேசுவாங்க. இன்னைக்கு நல்லா சாப்பிட்டியா? எஸ்தரம்மா பேசுகிறாங்க பாருங்க. அதனால நீங்கள் எஸ்தரம்மா வேற கேட்டகரியில் சேர்த்துறாதீங்க. நல்லா இருக்காங்க அவங்க விருச்சகள்கிட்ட பேசுகிறாங்க. கரெக்டாக எஸ்தரம்மா வேதத்தின் படி சரியாங்க. அது அப்படி இருக்கணுங்க, அவசியங்க. அப்படி நீங்கள் இன்னைக்கு முடிஞ்சோடனே கேளுங்களேன், அப்படி பேசும்போது எவ்வளோ ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்குதுன்னு கேட்டு பாருங்க. நான் சொல்கிறது சரிதானே எஸ்தரம்மா? அதுகிட்டெல்லாம் பேசிட்டு வரும்போது மனசு அப்படியே பறக்கிறது போல இருக்கா, பட்டாம்பூச்சி போல இருக்கா இல்லையா? அதெல்லாம் செய்யணும். இன்னைக்கு போகும்போதே ஒரு பூஜாடியை வாங்கிட்டு போங்க, அப்படியே வண்டியில் தூக்கிட்டு வைங்க, டெய்லி தண்ணி ஊற்றுங்க. ஜோயல் அம்மாவும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ரோஸ்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஆமாம், ரொம்ப பிரமாதம். அதெல்லாம் நல்ல தண்ணி பாய்ச்சி அதை நல்லா வளர விட்டு, இட்ஸ் பியூட்டி. ஏன்னா இட் ஹாஸ் த கிரேட்டஸ்ட் லெசன். அதில் ஒரு பெரிய லெசன் இருக்கு. என்ன தெரியுமா? தேவன் பிள்ளை என்ற ஒரு நல்ல காரியத்தை நமக்கு தரார், அதை நமக்கிட்ட விதைக்கிறார். அது எவ்வாறு வளர வேணும்னு தான் நம்ம ஒரு அட்மாஸ்பியரை உண்டாக்கணுமே தவிர இப்படி தான் அந்த மரம் வளரணும்னு சொல்ல முடியாது. சரியா நான் சொல்கிறது? இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் லெசன். யூ கேன் கிவ் அ குட் அட்மாஸ்பியர். இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என் பிள்ளை இப்படி தான் வரணுன்றதை நீங்கள் செய்யக்கூடாது. அந்த பிள்ளை எந்த வகையில் வந்தாலும் நல்ல பாதுகாப்பாக பரிசுத்தமாக சரியாக வரணுன்ற அட்மாஸ்பியரை உருவாக்க வேண்டியதான் நம்ம கடமையை தவிர இவ்வாறு தான் வரணுன்றது கிடையாது. புரியுதா நான் சொல்கிறது? இன்னைக்கு எத்தனையோ பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. தான் பிள்ளைக்காக தான் வேலையிலையும் கஷ்டப்பட்டுட்டு காலையில் ட்ரைனிங்கும் கூட்டு போயிட்டுலாம் வராங்க. பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் கிரிக்கெட் ட்ரைனிங் போனும்போது கூலி வேலை பார்க்குறவங்களுடைய பேரண்ட்ஸும் இருப்பாங்க. அவங்க காலையில் வந்து நிற்பாங்க அங்கே பிள்ளைங்களுக்காக. அவங்களால முடியாது தான், ஆனால் வந்து நிற்பாங்க. ஏன்னா அவன் அந்த இடத்துல அதுதாங்க தட்ஸ் மெச்சூரிட்டி. ஆக்சுவலி நல்ல ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கி கொடுக்கணும் பேரண்ட்ஸாக நம்ம. இப்படி இந்த அட்மாஸ்பியர் தான் உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. மாம்பழ மரம் மாம்பழம் தாங்க தரும், சப்போட்டா தராதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லெசன்லாம் எங்கே கிடைக்குதுன்னா இந்த மாதிரி காரியங்கள் செய்யும் போது. அதனால தான் சொல்லுவார் தேவன், நீ பறவைகளை கவனித்து பார், எல்லாத்தையும் நீ பார், சுற்றி பார். இட்ஸ் ஆல் அ பியூட்டிஃபுல் லெசன். இன்னைக்கு ரசிக்க கற்றுக்கணும் நாம. இன்னைக்கு நான் சொல்கிறேனே, ஒரு 2 நாளைக்கு இதை பண்ணுங்க. காலையில் எத்தனை பேர் எழுந்திரிச்சு அதிகாலை ஜெபம் பண்ணுறீங்க? அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா என்ன கான்செப்ட்னா, நாளோட முதல் மணி வேலையை தேவன்கிட்ட தருகின்றோம். கரெக்டா? காலையில் எந்திரிச்சு அந்த சூரிய ஒளி இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல். அது உதயமாகும் போது அதை உட்காந்து ரசிச்சுக்கிட்டே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதெல்லாம் பெஸ்ட்டு. அந்நேரம் உட்காந்து தயவுசு சோத்திர பலியை என்னமோ இந்த காஞ்சூரிங் பேய் வீட்டில் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. நான் பார்த்துருக்கேன். காலையில் நம்ம சர்ச்சில் காலை ஜெபம் நடக்கும். வந்து என்னன்னு பார்த்தா அந்த 136வது சங்கீதம் இருக்குது பாருங்க. காலையில் என்னமோ பேய் பிடிச்ச வீட்டில் உட்காந்த மாதிரி இவங்க 136 சொல்லிகிட்டு இருப்பாங்க சபையை. நான் பார்த்துருக்கேன். உண்மைக்கும் 136 என்னெல்லாம் வரும்? காலையில் தொண்டை வேற கரகரன்னு இருக்குமா? பாசாகின் ராஜாவாகிய ஓகை அளித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏதோ கடமைக்கு காலையில் எழுந்திரிச்சு அதை கேட்டால் நாங்கள் அதிகாலை ஜெபம் பண்ணோம். இப்போ அதை மிஸ் பண்ணுறோம். அப்படியா மிஸ் பண்ணுறீங்க? உண்மைக்கு மிஸ் பண்ணுறீங்களா?
நல்ல வேலை இந்த பாஸ்டர் நம்மள உழுக்கெடுக்கலை மாஸ்டர் மாதிரி. சரி, உண்மைக்கு மிஸ் பண்ணுறோம். நான் என்ன சொல்கிறேன், டூ இட் வித் absolute சைலன்ஸ். ஒரு 2 நாள் என்ன பண்ணுங்க, காலையில் எழுந்திரிச்சு உட்காருங்க. எடுத்த உடனே போய் ஆண்டவரே இன்னைக்கு இதை தாங்க அதை தாங்கன்னு கேட்காதீங்க. உயிரோடு எழுப்புனார்ல, நல்ல நன்றி சொல்லிட்டு அந்த அமைதியாக இருந்து பாருங்களேன், அவ்வளோ மனசு நிறையுங்க. அப்படியே அப்படியே அந்த குருவி சத்தம்லாம் கேட்கும் பாருங்க, பியூட்டிஃபுல். அதெல்லாம் நமக்காக தானே உண்டாக்கியிருக்காரு, நீங்கள் தான் ரசிக்கணும். நம்மளே செய்யலைன்னா எப்படி? நான் என் நண்பர்களோட ஒரு இடத்துக்கு டூர் போயிருந்தேன், கொழுக்குமலைன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து பார்த்தோம்னா சூரிய உதயம் அப்படியே கிரவுண்டுலேருந்து வர்றது தெரியும், பயங்கரமாக இருக்குங்க. அப்படி இந்த நம்ம வரைவோம்ல, சூரியனை வரைய சொன்னால் அப்படி கதிர்கள்லாம் வரைவோம்ல, அதெல்லாம் நான் நேரில் பார்த்தேன். அப்படி லைன் லைனாக ரேவாக இருந்தது. அப்பா அப்படின்னு பார்த்துருந்தேன். அப்போ ஜனா என் கூட வந்திருந்தான். போய் உட்காந்து அப்படியே உட்காந்துட்டான் அப்படி ரொம்ப நேரமாக. நான் போய் கிளம்புண்டா டைம் ஆயிடுச்சுன்னு, மச்சான் என்னை எங்கேயே விட்டுட்டு போயிடுறா, வீட்டில் கேட்டால் நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்லிடுறான்டா. ஒன்னே நம்பி தானே என்னை அனுப்பியிருக்காங்க, வா அப்படின்னு. வா இன்னொரு தடவை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு மனசை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்திருக்கு. ரசிக்கணுங்க அதெல்லாம். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி உலகத்தில். நமக்காக படைச்சிருக்காரு, நதிகளை படைச்சிருக்காரு, விருச்சிகளை படைச்சிருக்காரு, வானம் அங்கே படைச்சிருக்காரா இல்லையா? வானம் எவ்வளோ அழகு. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 6 மணி நேரம் அந்த கோல்டன் ஷேடு வந்துருச்சுன்னா ஊரே அப்படி ஜொலிக்கும் பயங்கரமாக. நான் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்குவேன், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் திரும்ப கிடைக்காது. திடீர்னு ரோஸ் கலரில் தெரியும் வானம். மழை பெய்யும் போது, மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு மண் வாசனை அடிக்கும் பாருங்க, கோடி கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. ஆமாவா இல்லையா? அது பெட்ரோல் வாசம், புது ரப்பர் செருப்பு வாசம். உண்மை இல்லைன்னு நடிக்காதீங்க, வாசமாக இருக்கும். ஷே, எங்கள் அம்மாவுக்கு இன்னும் அந்த இதெல்லாம் பிடிக்கும். அந்த சின்ன சின்ன பபுளாக வச்சு சுற்றி தருவாங்க தெரியுமா பேக்கிங்கு. வந்த உடனே அதை நாங்கள் கழட்டி எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவோம். எங்கள் அம்மா உட்காந்து டோக்கன் ரோசரி மாதிரி உடச்சிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். கணவன் மனைவி வீட்டில் லீவு நேரம் சேர்ந்து சமைங்க, நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். சமைக்கும் போது பாட்டு போட்டுகிட்டே சமைங்க. நேற்றுலாம் நாங்கள் சமைக்கும் போது பாட்டு அப்படியே ஓடுது. எங்கள் அம்மா அடிக்கடி சமைக்கும் போதெல்லாம் பாட்டு வாங்கினா ரசிப்பேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். திடீர்னு ஹிந்தி பாட்டெலாம் போடுவாங்க, மெஷாய் தோ நஹீன், வா கே பாத், பியூட்டி. திடீர்னு சோகம் ஆயிட்டாங்கன்னா அப்படி பாடுவாங்க, நிலவே என்னிடம் நெருங்காதே. ஆஹா, நானும் அந்த சோகத்துக்குள்ள போயிருவேன். கொஞ்சம் ஹை பிச்லாம் பிரமாதமா எடுப்பாங்க. கோடையில் ஒரு நாள் நான் கைத்துடுவேன், மிஸ்கினா மாறியும் நான் அந்த இடத்துல. நல்லா பாடுனீங்க, பிரமாதமா பாடுனீங்க அப்படி கோல்டன் பஸ்ஸர்லாம் அழுத்திடுறேன். அதெல்லாம் இருக்கணுங்க. இங்கே பாருங்க, இந்த சினிமா பாட்டுலாம் கணவன் மனைவிக்குள்ள பாட்டு தான் நிறைய இருக்குது. ஆமாவா இல்லையா? உங்கள் மனைவிக்கு பாடுறதுல என்னங்க தப்பு? ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு. என்ன ஜோயில் யாருக்காவது பாடுறிய நீன்னு? சிரிக்கிற நீன்னு? ஜோயில் சிரிக்கிறா ரசிச்சு, வெக்கமாக இருக்கு பாச. ஓய், மெர்வின் அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தான். நாயகன் கெட்டப்பில் போட்டிருக்காப்புல. அவர் பேண்ட்டு சட்டையெல்லாம் நாயகன் கெட்டப் போட்டு தன் ஒய்ஃபோட பிள்ளை கையில் வச்சுட்டு, உயிர் பாதி உனக்கே ஓ. நான் உடனே கேட்குறேன், சூப்பர், வா ஐயோ ரசிச்சு. மனைவிக்கு அதெல்லாம் பாடணுமா இல்லையா? கண்ணுக்கொரு வண்ண கிளி, அதெல்லாம் இருக்கணும். பூவே சம்பூவே உன் வாசம், நிழல் போல நானும். பியூட்டி. எந்த சண்டையாக இருந்தாலும் கரைஞ்சிரும் டப்புன்னு. பாடணும் அதெல்லாம். வெளிநாட்டில் வந்து அந்த பழக்கம் ரோஸ் கொடுப்பாங்க, நம்ம மல்லிகைப்பூ. அதெல்லாம் சூப்பர், சமாதானம். இதெல்லாம் இந்த இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் பார்க்கவே முடியல. ஒவ்வொரு முக்கில் உட்காந்து ஃபோனில் சாரி அனுப்புகிறான். நேரில் கேட்டால் என்னடா உங்களுக்கு? இங்கே பாருங்க, இப்போ உடனே கமெண்ட் போடாதீங்க, சினிமா பாட்டை பாடிதான் கிறிஸ்தவத்தை அப்படின்னா. மலேசியாவில் ஒருத்தர் சினிமா பாட்டையே ஒர்ஷிப் டைம் பாடிக்கிட்டு இருக்கான், அவனை போய் பிடிங்க. சினிமா பாட்டை சர்ச்சில் தான் பாடக்கூடாது,
வீட்டில் மனைவிக்கு பாடுறதுல தப்பு கிடையாது, அது அதுக்கு தானே எழுதியிருக்கு. அதை உட்காந்து ஆண்டவருக்கா பாட முடியும்? ஒருத்தன் பாடிக்கிட்டு இருக்கான் ஆண்டவரை பார்த்து, ராசா அத்தி ஒன்று ஆண்டவரை பார்த்து பாட முடியுமா? என்னங்க நீங்க? ஆண்டவர் அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான ஆண்டவர் இவனை பார்த்து பாடுறாராம், முன்பே வா ஏ நண்பே வான். எந்த ஊரில் ஆண்டவர் முன்பே வா அன்பே வா பாடினார்? அது நீங்கள் உங்கள் மனைவி கணவனுக்குள்ளே இருக்கணும். இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த சாமுவேல் போய் டக்குன்னு முழிச்சு சிரிக்கிறார். அதெல்லாம் இருக்கணுங்க. ரொம்ப பிரமாதமாக நேற்று அம்மா சமைக்க, பாட்டு ஒரு பக்கம் ஓட, ஹேனா பார்த்தீங்கன்னா அந்த சர்பத்து போட்டுக்கிட்டு இருந்தா வெயிலுக்கு. நான் எல்லாத்தையும் உட்காந்து அப்படியே ரசிச்சு பார்க்குறேன். பிரமாதமாக, சூப்பராக. ஆண்கள்லாம் கல்யாணம் ஆனாலும் ஒரு 4 நாள் திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, நண்பர்களோட டூர் போயிட்டு வாங்க. இப்போ பாஸ்டர் சொன்னார்னு கிளம்பிடாதீங்க. அதெல்லாம் சூழல் அமைஞ்சா போங்க. என்னைய கை காமிச்சு பாஸ்டர் சொன்னார்னு போயிடாதீங்க. அதெல்லாம் இருக்கணும். நண்பர்கள் மாதிரி ஒரு சொத்து கிடைக்காதுங்க. ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? என்ன வேணாலும் பேசலாம், அவன் பாட்டுக்கு நம்ம கூட இருப்பான். என் நண்பன், எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க, ஜெம் எல்லாருமே. ஒரு நாள் பேட்ரிக்னு ஒரு நண்பன், நானும் அவனு தான் நிறைய பேசுவோம், நிறைய ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். பாஸ்டர் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், மில்லியனியர் ஆகிறோம், பில்லியனர் எல்லாம் பேசுகிறோம். என் பாக்கெட்டில் 10 ரூபா, அவன் பாக்கெட்டில் 5 ரூபா இருக்குது. அவளை டிஸ்கஸ் பண்ணுறோம். பேசிட்டு கிளம்பும் போது சாயங்கால நேரம் அப்படி ஒரு அரவணைப்பு தராப்பில் அப்படி பிடிச்சிருக்கேன். எதுவுமே பேசலை. அப்படி தட்டி கொடுத்துட்டு அவன் சொன்னான், ஜெயிக்கிறோண்டா, போதுங்க, அது போதுங்க. அதுதான் பியூட்டி, வாழ்க்கையோடைய பியூட்டி. அங்கே ஒரு பெரிய நம்பிக்கை வருதா இல்லையா? ஒரு அன்பு வருதா இல்லையா? இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே இருக்கோம். உண்மையான உறவுகள் இன்னைக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருந்து எத்தனையோ பேர் இன்னைக்கு பாருங்கள், கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்களோட பிள்ளை அவங்களோட பிள்ளைலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதெல்லாம் சிறப்பான காரியங்க, சிறப்பான காரியம். இனிமேட்டு வீட்டில் அசதியாக இல்லாமல் காலையில் ஒரு 5 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஹலோ, அது வேண்டாம் பாஸ்டர்ன்றீங்களா? செய்யுங்க, உடல் பயிற்சி நல்லது. சும்மா என்ன, வெளியில் போய் இப்படி பவுலிங் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் இப்படி திரும்பி அந்த வீட்டில் யார் இருக்கா, இப்படி திரும்பி அந்த வீட்டில் யார் இருக்கான்னு பாருங்கள், அது ஒரு எக்ஸசைஸு. அப்புறம் கீழே குனிஞ்சு காலை தொடுங்க, பெரிய எக்ஸசைஸ் அது. சொல்கிறது புரியுதா? ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், போக பழகிறோம். காலையில் கொஞ்சம் எக்ஸசைஸ் தேவை, உடல் கொஞ்சம் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வேணுமா இல்லையா? அந்த காலத்தில் இங்கேருந்து நடந்தே போயிடுவாங்க. ஆமாவா இல்லையா? எங்கள் அப்பா டிஎஸ்ஏ நகரில் இருக்கோங்க. சாண்டமரியா எங்கே இருக்குன்னு தெரியும்ல? பின்கேட்டை திறந்தா சாண்டமரியா. அங்கே மீட்டிங் வைக்கிறோம். சாண்டமரியாவில் மீட்டிங் நடக்குது. ஹேனா, நம்ம எல்லா மீட்டிங்க்கும் காரில் போய் இறங்குவோம். அப்பா அப்படி கெத்தா வருவார். சாண்டமரியாவுக்கு எதில் கொண்டு போகிறோம் அப்படின்னு, இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. ஏன் பாஸ்டர் நடந்து வர மாட்டாரா? எங்கள் அம்மா அங்கேருந்து பல்லாக்கில் தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம நடக்க யோசிக்கிறோம். சரி, அதையும் தாண்டி நடந்து தான் ஆகணும்னு சூழல் ஆயிடுச்சுன்னு வைங்க. நடந்தால் 4 நாள் ஃப்ளாட்டு வீங்கிருது, அங்கங்கே கரண்டை வீங்கிருது, கால் வீங்கிருது. அப்புறம் உடனே என்ன, பப்பாயா இலையெல்லாம் சூடு பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கோம், எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் உடல் பயிற்சி செய்யுங்க. காலையில் எந்திரிச்சு, நான் நல்ல ஒரு ரொட்டீன் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் எந்திரிங்க, சூரிய உதயம் ஆகிற சமயத்தில் நல்லா அமைதியாக உட்காருங்க. அமைதியாக உட்கார முடியல, தூக்கம் வருது அப்படின்னா, நம்ம நட்ராஜ் அவர் பாடியிருப்பார் பழைய பாட்டு, கரெக்டாக்கா? ஆமாம், அவருடைய பாட்டை போட்டுக்கோங்க, சூப்பராக பாடுவார். இல்லை, கிறிஸ்டியன் பாட்டு பாடினவர், பயப்படாதீங்க. பலிபீடத்தில் என்னை வரனே, சூப்பராக பாடியிருப்பார். அது அப்படி பழைய ரேடியோ இருந்தால் பழைய ரேடியோவில் அப்படி போட்டு விட்டுக்கோங்க. போட்டு அப்படி ரொம்ப சத்தமாலாம் வைக்காதீங்க, அப்படி பிள்ளைகளை எழுப்புறேன்னு எழுப்பாதீங்க. உங்களை மட்டும் நான் சொல்கிறேன், அமைதியாக போட்டுட்டு அப்படி உட்காருங்க, அப்படியே ரசிங்க. காலையில் அப்படி சூரிய உதயம் ஆகும்போது அதை கேட்டால் எப்படி இருக்கும்? கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திருரத்தத்தாலே.
அப்படியே ஆண்டவர் காப்பாற்றுனதுலாம் ஞாபகம் வரும், நன்றி உணர்வு வரும். பவுல் வசனமாக எழுதுனது நம்ம வாழ்க்கையில் உண்மையாக நடக்கும். ப்ரேயர் நன்றியோட சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ள தானாக மனம் வழி வகுக்கும். செய்யுங்க. முடித்தோடனே காலையில் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் செய்யுங்க. எக்ஸசைஸ் முடியல, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்படி அப்படி பண்ணுங்கள். அணிலவும் விலவும் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மளிகை கடையெல்லாம் பக்கத்தில் இருந்தால் இனி ஒரு ப்ராக்டிஸ், காலையில் நடந்து போய் வாங்கிட்டு வாங்க. அதுக்கு உடனே ஸ்கூட்டியில் அப்படியே போகாதீங்க. இளவு வீட்டில் போன மாதிரி இப்படி போயிட்டுருக்காங்க, வணக்கம் அப்படின்னு ஜாலியாக போயிட்டு வாங்க. ரொம்ப உறவுகள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கடைக்காரர் நமக்கெல்லாம் உறவுகள்லாம் பார்த்துருக்கீங்களா? எங்களுக்கு கந்தசாமி அண்ணன் இருக்கார், ரொம்ப வருஷமாக தெரியும். மனுஷன் அவரை மாதிரி இங்கிலீஷ் பில்கேட்ஸ் கூட பேச மாட்டான், அப்படி பேசுவார். ஜாலியாக அதுக்குன்னே போவோம் நாங்கள் அவர் கடைக்கு. அண்ணன் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் அப்படின்னா லேடிஸ் ஃபிங்கர் பிரெஞ்சா ஓகே. எவ்வளோண்ணே ஆச்சு? அன்னைக்கு ஒருத்தர் கேட்குறாரு, பில்லு வந்து 207 ரூபா. நான் பக்கத்தில் நிற்கிறேன், எவ்வளோங்க ஆச்சுன்னு எழுதி ஒன்லி 207 அப்படின்றார். ஒன்லி 207 அப்படின்றார் அவர். 207 ரூபாய் ஒன்லி 207. அதெல்லாம் இருக்கணும். ஒரு அளவு கடந்த அன்பு சில பேர்கிட்ட ஏற்படும் தெரியுமா? வீட்டில் உள்ளவங்க கிடையாது, வெளியில் திடீர்னு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அதெல்லாம் பிரமாதமான காரியங்க. அப்ரிஷியேட் பண்ணுங்க அந்த மாதிரி காரியத்தெல்லாம். ஒரு நேற்று கோவையில், நேற்று இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், கோவையில் ஒரு தாத்தா, அவர் பேர் டிராஃபிக் தாத்தா, அவர் பேர் சுல்தான். டிராஃபிக்கெல்லாம் ரொம்ப கிளியர் பண்ணி விடுவாரா. அவர் மரித்து போகிறார். போலீஸ் வந்து அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்துகிறாங்க. என்ன ஒரு நெகிழ்வுக்குன்ற காரியம் இல்லை? அப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்காக அந்த பண்டிகை ஆரம்பிச்சிருச்சுன்னு எல்லாரும் போடுறாங்க இல்லையா? இஸ்லாமிய தர்காவில் அனைவருக்கும் இடம் கொடுத்து ரெஸ்ட் எடுத்து சாப்பாடும் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்ச உடை அணிஞ்சவங்க போகிறாங்க. ஒரு இஸ்லாம் தர்காவுக்கு முன்னாடி ஒருத்தர் பைப்பு போட்டு ரோட்டில் தண்ணி அடிக்கிறார், ஏன்னா கால் சுடக்கூடாது அப்படின்னு. எவ்வளவோ நல்ல காரியங்கள் இருக்கு. நன்மை செய்வதை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவும் இல்லைன்னு சாலமன் எழுதியிருக்கார். எல்லாத்தையும் பார்த்த சாலமன் எழுதியிருக்கார், நன்மை செய்யுங்க. யாரை பார்த்தால் எதிர்பார்த்து செய்யாதீங்க. டைரக்டர் பிரேம்குமார்னு ஒருத்தர் மெய்யழகன் திரைப்படத்தை எடுத்தவர். அவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கோபிநாத் அவர்கிட்ட பேசியிருக்கார், நீயா நானா கோபிநாத்கிட்ட. அப்போ ஒரு கோபிநாத் சொல்கிறார், மெச்சூர்டாக இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏமாந்துட்டு போகிறாங்க, மெச்சூர்டாக இருந்து என்னத்தை இன்னைக்கு நம்ம சாதிச்சோம் சொல்லுங்க. அப்படியே எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருந்து என்னத்தை நம்ம செஞ்சோம்? தவறு செஞ்சாதான் அதில் கற்றுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கா இல்லையா? இல்லையாங்க? கொஞ்சம் இன்னைக்கு அதெல்லாம் ரெக்கக்னைஸ், இன்னசென்ஸை சாக விட்டுறாதீங்க. உங்களுக்குள்ள இன்னசென்ஸ் பயங்கரமா இருக்கு, ஆண்டவர் அதை நிரப்பி இருக்கார், அதை மறிக்க விட்டுறாதீங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல். யதார்த்தமா பேசுங்க, எதிர்பார்த்து நடக்காதீங்க, எதிர்பார்த்து பழகாதீங்க. அளவு கடந்த அன்பு செலுத்துங்க எல்லார் மேலேயும். அவங்க திரும்ப தரலைன்னா அது அவங்களுடைய பலன், கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அன்பு செலுத்துங்க, பயங்கரமா மன்னிச்சிருங்க, கடந்து போங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு 4 திரைப்படம் எனக்கு ரொம்ப மனசை உழுக்குனுச்சு. உங்களால முடிஞ்சா நீங்க பாருங்க, இல்லைன்னா அது உங்க இஷ்டம். ஏன்னா படத்தை சொல்லி இங்க கிறிஸ்தவத்தை ப்ரொமோட் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. உறவுகளோட முக்கியத்துவத்துக்கான வசனத்தை நான் எடுத்து பின் பாயிண்டா எடுத்து வச்சிருவேன். நீங்க அது எப்பவும் சண்டே ஒரு வார்த்தை கேட்குற மாதிரி கேட்டுட்டு போயிட்டு செய்ய மாட்டேன்றீங்க. ஆனா படமா பார்த்தா அது கடைசி வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்குன்றதுனால சொல்றேன். ஹோம்னு மலையாளத்தில் ஒரு திரைப்படங்க, ஹோம். தமிழ்ல மெய்யழகன் ஒரு படம், கடைசி விவசாயி, அயோத்தி. இந்த 4 படங்கள், 4 படம் பார்த்தீங்கன்னா, ஹோம் பார்த்தீங்கன்னா தந்தையோட முக்கியத்துவத்தை காட்டியிருப்பானுங்க மிக பிரமாதமா. அப்படியே கண்ணீர் தார தாரையா ஊத்தும். அயோத்தி படத்தை பார்த்தீங்கன்னா தாயோடைய அன்புனா என்னன்னு காட்டியிருப்பானுங்க. பயங்கரமா இருக்கும். ஒரு தாய் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகுது அப்படின்னு நில குலைஞ்சு போறது ரொம்ப பிரமாதமா காட்டியிருப்பாங்க. மெய்யழகன் ஒரு திரைப்படம், அதெல்லாம் யாருக்குமே பிடிக்காம போயிடுச்சு. நண்பர்களுடைய உறவு, கசின்ஸ், லவ், எதிர்பாராம நடந்து கொள்றது. கடைசி விவசாயின்னு ஒரு படம், அதாவது நம்ம சுற்றி உள்ள சூழலை எவ்வாறு மதிக்கணும்னு காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க, உங்க பிள்ளைங்களுக்கு போட்டு காமி. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேன்து, போட்டு காமிங்க.
அதெல்லாம் செய்யணும். மாசத்துல ஒரு தடவை இல்லை 2 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன செய்றீங்க அப்படின்னா, டூர் போறீங்க இல்லையா? டூர் போகிறோமா இல்லையா? டூர் போக பிடிக்குமா இல்லையா? டூர் போகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. நீங்கள் என்ன பண்ணுங்க, 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வாங்க. அங்கே போய் ஒரு நாளாக தங்கிட்டு வாங்க. எப்படியாவது ஏற்பாடு பண்ணி. பிரமாதமாக இருக்குங்க. அதெல்லாம் ஆண்டவருடைய படைப்புலாம் அப்படியே நமக்கு மெய் செலுத்தணும். பயங்கரமாக இருக்கும். போய் அதெல்லாம் பாருங்க, ரசிக்கணும். அதெல்லாம் எத்தனை பேருக்கு வயல்வெளி போக பிடிக்கும்? எனக்கெல்லாம் உயிர். ஏன்னா தண்ணி பாய்ச்சி அந்த நறுமணம் ஒன்று வரும் பாருங்க, அப்பா மனசே அப்படி. சங்கீதம் 23 சொல்லுவார்ல தாவீது, புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரண்டை. அங்கே இப்போ மாசத்தில் ஒரு நாள் கஷ்டப்பட்டாவது கிராமத்துக்கு போய் கொஞ்சம் வயல்வெளியில் அமைதியாக உட்காருங்க. மனசு அவ்வளோ சாந்தம் அடையுங்க. ஏன்னா அதை படைத்தவர் தேவன். அது மூலியமாக நமக்கு என்ன தேவையோ அதை தருவார். அதனால் அதை செய்யுங்க. கடைசியா இதை நல்லா யோசிச்சு பாருங்க. எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு மனுஷனுக்கு ஜெபம் தேவையா? சொல்லுங்க. எதையுமே எதிர்பார்க்கல, எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு நடக்கிற மனுஷன் ஜெபிக்கணும்னு அவசியம் இருக்கா? சொல்லுங்க. இன்னைக்கு தேவை இருக்கிறவன் தான் ஜெபிக்கிறான். இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, அதை செய்யணும், இதை செய்யணும். ஆனா எதுவுமே தேவையில்லை, வரது ஆண்டவர் தரது அப்படின்னு சொல்லி இருக்கிறவன் நன்றி மட்டும்தான் செலுத்துறான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம அந்த வாழ்க்கை தாங்க வாழணும். எல்லாம் இன்னைக்கு தேவன் அவ்வளோ நன்மையை நமக்கு தந்திருக்கார். இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து ஒரு ஜெபம் பண்றீங்க இல்லையா? இந்த தேவை எனக்கு இருக்குன்னு இந்த இடத்துல உட்கார்றதுக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? நான் சொல்ல வருது புரியுதாங்க? இப்போ ஒரு தேவை இருக்குன்னு ஜெபம் பண்றீங்க, ஆனா இப்போ உட்காந்துருக்க இடத்துக்காக என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. தேவன் செஞ்சிருக்காரா இல்லையா? அதுக்கே பெரிய சலாம் அடிக்கணுமா இல்லையா? தேவனுக்கு ரசிக்கணுமா இல்லையா? தேவனுடைய அன்பு நம்ம சுத்தி உள்ளவங்கள்ட்ட தாங்க அனுபவிக்க முடியும். அனுபவிங்க, நன்றி செலுத்துங்க, எதையும் எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு எதிர்பார்த்து தேவை இருக்கிற மனுஷன் தான் ஜெபிக்கிறான், பயப்படுறான். பயப்படுறவன் ஜெபம் பண்றான். இன்னைக்கு பயம் இல்லை, எனக்கு ஒரு நேசர் இருக்காரு. பாட்டு ஒன்று அருமையா இருக்கு, எனக்கு ஒரு நேசர் உண்டு. ஆமாவா இல்லையா? இருக்கும் போது என்னங்க கவலை? யுத்தம் அவர் பண்றார், வார்த்தை தந்திருக்கார், ஒரு நாளும் ஒளிந்து போகாது, கடைசி வரைக்கும் என் கூட இருக்குன்னா ரசிங்க வாழ்க்கையை. அதை தான் 13வது வசனத்தில் சாலமன் சொல்லி முடிச்சிருக்கார். புசித்து குடித்து உங்கள் கைகளின் பிரயாசத்தை அனுபவித்து சாப்பிடுங்க. ஆமேன். இன்னைக்கு போங்க, பியூட்டிஃபுல்லாக ஒரு ரொட்டீன் செட் பண்ணுங்க. டெய்லி ஏதாவது ஒன்றை ரசிச்சிருங்க. ஒன்று காலையில் சூரிய உதயம், இல்லை சன்செட் பார்த்துருங்க. எப்படியாவது டைம் கொஞ்சம் ஒதுக்குங்க. 5 நிமிஷத்தில் ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம். 5 நிமிஷத்தில் கோடி பணம் நமக்கு லாஸ் ஆகல. செஞ்சுருங்க. இல்லையா சாயங்காலம் டீ குடிக்கிறீங்களா? டீயை போட்ட கையோட மனைவியோட உட்காந்து பேசிட்டு குடிங்க. அண்ணன் தங்கச்சியா கூட உட்காந்து பேசிட்டு குடிங்க. அதை டிவி பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு குடிங்க. அது டிவி பார்க்கும்போது அது ஸ்நாக்ஸ் ஆட்டையை போட்டு சாப்பிட்ருங்க. இந்த அங்கே பாரு எப்படி டக்குன்னு உருவிருங்க, பேசி சிரிங்க. நைட்டு இனிமேட்டு ஒரு டிசிப்ளின் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறீங்க இல்லையா? எத்தனை பேர் பண்ணுறீங்க இன்னைக்கு ஃபேமிலி ப்ரேயர்? எஸ், குட், வெரி குட், வெரி குட். ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுற நீங்கள் ஃபேமிலி ப்ரேயர் மாதிரியே கம்பல்சரியாக டெய்லி நைட்டு ஒரு 10 நிமிஷம் குடும்பமாக உட்காந்து பேசுங்க. என்னவா வேணாலும் இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், பேசுங்க கொஞ்ச நேரம். அதெல்லாம் அவசியம். என்ன நடக்குது, என்ன செய்கிறோம். நான் எங்கள் அம்மாலாம் நிறைய பேசுவோம். நாங்கள் நிறைய கணக்கு போடுவோம். எங்களுக்கு வேலை ஜாஸ்தி. அதை என்ன செய்யலாம், இதை என்ன செய்யலாம். அப்புறம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது சில நேரம் நான் தூங்கிடுவேன். எங்கள் அம்மா தனியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசுங்க, நிறைய பேசுங்க, நிறைய சிரிங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு சிரிக்கிறதே பார்க்க முடியல. எங்க ஈன்னு சிரிங்க. இப்போ எப்படி சிரிப்பு வந்தது பார்த்தீங்கன்னா, ஜோயல் அம்மாட்ட கிளாஸ் வேணா போங்க. லாஃப்டர் தெரப்பி, எதுக்குனாலும் சிரிக்கணும். பிரகாஷ்ராஜ் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க. நிறைய சிரிங்க, நிறைய எவ்வளவோ இருக்கு. நல்ல ஜோக் அடிச்சு சரிங்க. எங்கேயாவது ஏதாவது தவறுலாம் பண்ணியிருப்போம்ல. எங்கள் வீட்டில் எது பெரிய பிரச்சனைனா, அந்த வார்த்தையை மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டா நான் பிடிச்சிருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹேனா அப்படி ஏதாவது சொல்லிடுவா. எய்த்தாப்பில் உள்ள மண்டபத்தில், சாரி ஹேனா, எய்த்தாப்பில் உள்ள மண்டபத்தில் என்ன நடக்குது ஹேனான்னு தான் கேட்டோம். ஈத்தாப்பில் ஒன்றும் நடக்கலை அப்படின்னா,
அதுலேருந்து ஹேனா பேர் ஈத்தாப்ல. ஹேனா எது கேட்டாலும் ஈத்தாப்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு. கால்டன் உன் சின்ன வயசு போட்டோலாம் நான் அனுப்பிடுவேன் அப்படின்னு. உடனே அதை அனுப்பாமல் நம்ம சமாதானப்படுத்தி ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து, அதெல்லாம் பியூட்டிஃபுல். டென்ஷனாக இருக்காங்கன்னு வைங்க, கூட கொஞ்சம் டென்ஷன் ஏற்றுங்க. நமக்கு தான் அந்த உரிமை இருக்குது. ஹேனா படிக்கிற டென்ஷனில் உட்காந்துருப்பா, 20 லெசன் படிக்கணும் அப்படின்னு. நான் அப்போ தான் சொல்லுவேன், லீவை போடிய என்னத்தை நம்ம நீயா படிக்கிற இதில். இதுதாங்க பெரிய ஜோக்கு இதில். காலையில் எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்வா. காலையில் படிச்சு ஏன்னா படிப்பு வருமா காலையில் அப்படின்னு. உனக்கு என்ன, நீ தூங்குவ, நாளை படிக்கிறேன். காலையில் தூக்க கலக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி என்னை பார்த்து முறைச்சிட்டே போவான். இவன்லாம் நல்லா தூங்குறானே, சோயில் அந்த பை மட்டும் எடுத்தான், இவன்லாம் நல்லா தூங்குறானே அப்படின்னு முறைச்சிக்கிட்டே போவா. சில நேரம் நேரடியாகவே சொல்லிடுவா என்கிட்ட. நேரடியாகவே சொல்லிடுவா, நீ நல்லா தூங்குற இல்லை, உனக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு. ஏன்னா நானும் ஸ்கூல் முடிச்சதுக்கு வந்திருக்கேன்னா அது இருக்கணும். அம்மாவை வம்பளுங்க, கிச்சி கிச்சி காட்ட முடியுமா, நல்லா காட்டுங்க. நானும் எங்கள் அம்மா வயிற்றுல தபைலா வாசிப்பேன் அடிக்கடி. எங்கள் அம்மாவுக்கு உடனே கோவம் வந்துடும், சும்மா இல்லை, அதெல்லாம் இருக்கணும். திடீர்னு ஏதாவது பாட்டு பண்ணிங்கன்னா அம்மாவை லைட்டாக அப்படி ஒரு 2 ஸ்டெப்பு போட சொல்லுங்க. அதை பார்த்து ரசிங்க, கூட சேர்ந்து ஒரு ஸ்டெப்பு போடுங்க. ஏதாவது ஒழிச்சு இவங்க வச்சுருப்பாங்க இல்லையா, சிறு பிள்ளைகள்லாம் சாக்லேட்டை ஒழிச்சு ஆட்டையை போட்டு சாப்பிட்ருங்க. அது ஒரு கலவரமாகவும் இல்லையா, சூப்பராக இருக்கும் அதெல்லாம். அன்னைக்கு ஜெர்லின் சாக்லேட் கொடுத்தான்னு ஹேனா வச்சுருந்தா. நான் ஹேனா ஏதோ ஒரு விஷயம் பேசினா ஹேனா முன்னாடியே எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். பார்த்துட்டா பேசிகிட்டு இருந்தேன், இது ஜெர்லினாக்கா எனக்கு கொடுத்த சாக்லேட்டு அப்படின்னு. கரெக்டாக கடைசி பீஸ் இருந்தது, நான் டப்புன்னு முழுசையும் உள்ளே போட்டேன். வீட்டை சுற்றி விரட்டிக்கிட்டு ஓடி வந்து அடி விழுந்துச்சு எனக்கு. வாங்கிக்கிட்டேன். அதெல்லாம் இருக்கணும். நிறைய வம்பளுங்க, வீட்டுக்குள்ளே தான் அதெல்லாம் செய்ய முடியும். வெளியில் உள்ளவங்க போய் வம்பளுத்தா பிரச்சனை ஆகிரும். வீட்டில் உள்ளவங்கள தான் அதெல்லாம் ட்ரிகர்லாம் நல்லா பண்ணலாம், நல்லா பண்ணுங்க. நான் சில காயை எடுத்துகிட்டு வந்தேன். என்ன அப்படின்னா, பார்த்தீங்களா ஸ்டிக்கு உடஞ்சிருச்சு, செலோட்டே போட்டு ஒட்டியிருக்கேன். என்ன தெரியுமா இது? இது என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரம் ஸ்டிக். நான் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் இந்த ஞாபகங்கள் எனக்கு திரும்ப வராது. நான் பத்திரமா. உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா? இருக்கா? அதான் வீடு காலி பண்ண இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் நீ. எனக்கு இந்த பழக்கம் இருக்குது. இந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் நான் சேர்த்து வச்சுக்குவேன். சிறு பிள்ளை தானே நீங்களும், சேர்த்து வைங்க அதெல்லாம் பத்திரமா. அதுக்குன்னு டப்பா டப்பாவாக அடுக்கி வைக்காதீங்க ஸ்ரீகள். ஐஸ்கிரீம் டப்பான்னு ஆசையாக திறந்தா உள்ள மிளகா பொடி இருக்கும். செய்யாதீங்க, அதெல்லாம் செய்யாதீங்க. அது பெரிய ஏமாற்றம் வாழ்க்கையில். செய்யாதீங்க. நான் சின்ன வயசில் இந்த ப்ரூஸ்லி படம் தான் எங்கள் அப்பா பார்க்க விடுவார், சண்டை படம், அதனால் பார்க்க விடுவார். ப்ரூஸ்லினா அவ்வளோ அன்பு எங்களுக்கு. நான் வேற ஒல்லியாக இருப்பேனா, அவனை மாதிரி ஹை அப்படிலாம் பண்ணிக்கிட்டு அலைவேன். அப்போ ப்ரூஸ்லி ஒரு படத்தில் என்டர் தி டிராகனில் என்ன பண்ணிடுவாப்புல அப்படின்னா, என்ன ரொம்ப படம் பார்த்து பேசுகிறேன், நான் பார்த்துருக்கேன் அதனால ஒத்துக்கிறேன். என்டர் தி டிராகனில் என்ன இப்படி சொல்கிறீங்கல்ல, ஒரு கதையை கேளுங்க. எங்கள் அப்பா கூட ஒரு பாஸ்டர் இருப்பார், ப்ரூஸ்லி ஃபேன் அவர். எங்கள் அம்மாவுக்கு தெரியும், அவர் பேரை நான் சொல்ல விரும்பல. என்டர் தி டிராகன் போடுறான் 8 மணிக்குன்னா 7:30க்கெலாம் சர்ச்சை முடிச்சிடுவார். அப்படிப்பட்ட மகான். 8 மணிக்கு 200 தடவை பார்த்தாலும் திரும்ப உட்காந்து என்டர் தி டிராகன் பா எப்படி அடிச்சான் பாடுறா டே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். ஏன் சொல்கிறேன்னா, ப்ரூஸ்லி கையில் ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அங்கே பாருங்க, நான் ஞானதாஸ் அங்கிள் செய்கிறாரு. சின்ன வயசில் பார்த்துட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னா, நம்ம அப்பா தான் அகிம்சை வழியில் போகிறவராச்சே. ஒரு கண்ணத்தை காமிச்சால் மறுக்கண. ஐயா நான் கேட்டது ப்ரூஸ்லி, இது அந்த வசனத்தை கேட்கல அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது மகனேன்ட்டார். இதை யார்கிட்ட கேட்டால் எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அதனால் ஊருக்கு போனப்போ எங்கள் டேடிகிட்ட, டேடி எனக்கு ப்ரூஸ்லி கையில் வச்சிருக்க மாதிரி எனக்கு வேணும், நீ வாங்கி தர அப்படின்ட்டேன். ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவர் சின்சியராக பிவிசி பைப் ஒன்று ஸ்ட்ராங்காக வாங்கி 2ஆக வெட்டி, ஒரு அது என்ன எக்ஸிபிஷன் போட்ட இடத்துல ஒரு செயின் வாங்கி, இங்கே பாருங்க, இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது பாஸ்டர்னா. ஆமாம், ஆனால் வாழ்க்கையோடைய சிறப்பு இதில் தான் இருக்குது. எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் டேடி செஞ்சு கொடுத்தது திரும்ப வருமா? மெர்சன் நான் அதுக்கும் ஒரு பொருள் வச்சுருக்கேன்.
நானும் எனக்கும் மெர்சனுக்கு சின்ன வயசில் ஃபஸ்ட்டு ஆகாது, ஏன்னா ரொம்ப ஒம்பளுப்பான். எனக்கு கோங்கோமாக ஒரு மெர்சனை பார்த்தாலே. சர்ச்சில் உட்காந்து ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருக்கும்போது அங்கிட்டு பார்த்தா மெர்சன் அங்கேருந்து அப்படின்னா அப்படி பண்ணாலே எனக்கு கோமா வரும். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அப்போது ஏதோ ஒரு படத்தில் இந்த கவுட்டா பெல்ட் பார்த்துட்டேன். கவுட்டா பெல்ட் வச்சு அடிப்பாங்க தெரியுமா? கவுட்டா பெல்ட் தெரியும்ல? பார்த்து எங்கள் அப்பாட்டெல்லாம் கேட்டால் கிடைக்காது. மெர்வின் எனக்கு எப்படியாவது வேணும். மெர்வின் ஃபஸ்ட்டு எனக்கு வாங்கி தந்த கவுட்டா பெல்ட் ஞாபகம் இருக்கா மெர்வின்? 2 வாங்கி கொடுத்தான், ஒன்று வீட்டில் இருக்குது. கவுட்டா பெல்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தாங்க வாழ்க்கை இருக்குது. இதெல்லாம் என்றைக்குமே மறக்காது. மெர்வின் இன்னைக்கு பெரிய சம்பாத்தியம் பண்ணி எனக்கு கோடி கணக்கில் காசு கொடுத்தாலும் இது தந்த சந்தோஷம் அது எனக்கு தராது. நான் சொல்றது உண்மை தானே? தட்ஸ் லைஃப். எங்கள் பெரியப்பா அப்பாவோட அண்ணன்லாம் ரொம்ப சின்சியரான மேன். அவரை மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா? எங்கள் அப்பா கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. கிளாஸில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. மேலே நின்று அபிஷேகமாக ஜோம் பண்ணுறாரு. பிளாட்டோனான்னு ஃபோன் வருது தொடர்ந்து. ஏதோ எமர்ஜென்சி போல, அம்மா வயசானவங்க, எமர்ஜென்சி போலன்னு அசிஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு போய் ஃபோனை அட்டன் பண்ண எங்கள் பெரியப்பா, டேய் இன்னைக்கு ஜான்சினா மேட்ச் இருக்கு, பசங்களை மறக்காம பார்க்க சொல்லு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் ரசிப்பார். அப்படியே ஃபுட்பால்னா அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. ரீசெண்டாங்க கோர்ட்டில் நின்றுட்டு இருக்கேன், எனக்கு தொடர்ந்து ஃபோன், ஏதோ எமர்ஜென்சி போல. ஏன்னா அப்பாவுக்கு அப்புறம் ஆட்சிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ஏதோ எமர்ஜென்சி போலன்னு கோர்ட்டுக்கு வெளியில் ஜட்ஜிட்ட வணக்கம்லாம் வச்சுட்டு வெளியில் வந்து, சொல்லுங்க பெரியப்பான் இன்னைக்கு நைட்டு பார்சிலோனா விளாடுறான், நீ மறக்காம பார்த்துரு என்ன அப்படின்ன. சரிங்க பெரியப்பா. கொடைக்கானல் டூர் ஒரு தடவை போயிருந்தோம். நம்மால் காலையில் அபிஷேக பாட்டு கேட்டே பழக்கம்ல. அவர் பக்கத்து ரூமு காலையில பார்த்தீங்கன்னா அட்ரா நாக்கு முக்கான் பாட்டு சத்தமாக வச்சு எங்களெல்லாம், வாங்கடா ஒரு டான்ஸை போடுங்கடா, சந்தோஷமாக இருக்கணும் அதெல்லாம் அப்படின்னு. எங்கள் அப்பா திட்டிகிட்டே வருவார், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. ரொம்ப ஜாலியாக இருப்பார், ரொம்ப கிண்டல் பண்ணுவார். எங்கள் அத்தை வந்து கொஞ்சம் ஷார்ட், ஃப்ராக்சில்டா அவங்க பேர். நாங்கள் ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு போன போது ஃப்ராக்சில்டா என்னை பார்த்து சொல்கிறாங்க, நீ நல்லா வளரணும்னு நான் ஜோம் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு. அங்கே உட்காந்துருந்த பெரியப்பா, ஜோம் பண்ண ஆள் வளரல அப்படின்னாரு. அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன், நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. சூப்பர். சம்மர் ஹாலிடேஸ் அவர் வீட்டுக்கு விளாட போவோம். பக்கத்தில் மிலிட்ரி கிரவுண்டு, நல்லா போய் விளாண்டுட்டு இருப்போம். மத்தியானம் ஆனோடனே தேடி வரமாட்டார், அங்கே நின்று டேலாம் கத்தலாம் மாட்டார். ஒரு தட்டும் ஒரு கரண்டியும் வெளியில் எடுத்தோன்னே டைன் 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 அடிப்பார். வாங்கடா சாப்பிட போகலாம் அப்படி. ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருப்பார். அதெல்லாம் பிரமாதங்க. அதெல்லாம் திரும்ப கிடைக்காது. உங்கள் பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. நாங்கள் தூத்துக்குடி போனோம் அப்படின்னா அங்கே பார்க்குறதுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. ஆனால் டேடியோட கடைக்கு போகிறதுக்குன்னே நாங்கள் போவோம். ஏறி உட்காந்து வண்டியில் போகும்போதே டேடி சாக்லேட், டேடி வெள்ளரிக்கா அப்படின்னு ஒவ்வொன்றா வாங்கி சாப்பிட்டுட்டு, டேடி ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டுவார். காய்கறி வாங்க போனால் நாங்கள் 40 நிமிஷம் கழிச்சு தான் வரும். அப்போ வண்டி எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு பார்த்துக்கோங்க. 10 தாண்டாது, ஏன்னா நாங்கள்லாம் இருக்கோம். இந்த ரோஷன் சும்மா இருக்க மாட்டான். போயிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணிடுவான், வெயிட்டாக வர இருப்பான்ல, வண்டி அப்படி ஒரு குலுக்குவான். ரோஷன் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. தூத்துக்குடியில் ரவுடிசம் பயங்கரம். அப்போ எங்கள்கிட்ட நாங்கள் டேடி கதை சொல்லிட்டேன், ரவுடி கதை சொன்னா டேடி எங்கள்கிட்ட ரவுடிக்கா இப்படி இங்கே ஒருத்தன் இருக்கான்ப்பா, அவன் பெரிய ஆளுப்பா அப்படின்னு அவன் வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது இதுதான்ப்பா அவர் வீடுன்னு காமிச்சு கொடுத்தார். அவர் பண்ண பெரிய தப்பு வாழ்க்கையில். கையை தான் இப்படி காமிச்சாரு. நானும் ரோஷனும் கொஞ்சம் கூட யோசிக்காம, இந்த ரவுடியை வெட்டினது எங்க டேடி தான்டா இப்படி கத்தணும். அன்னைக்கு ஓட்டினாரு பாருங்க வண்டியை, சர்ன்னு அடிக்காத குறையாங்களை திட்டினாரு. இப்படிலாம் பேசக்கூடாது. அதெல்லாம் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம சர்ச்சில் எமல்டா சிஸ்டர் வருவாங்க, ஞாபகம் இருக்கா? அவங்க ஹஸ்பண்ட் ஆட்டோ வச்சுருக்காங்க. அங்கிள் நீங்கள் ஆட்டோ ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் வேறு மாதிரி அந்த இடத்துல. பாஸ்டர் தாஸ் அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு சாமுவேல் பாய் மெர்வின்கெலாம் தெரியும், பெரிய சம்பவங்க. கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம், டைம் ஆனாலும் பரவாயில்ல, பசி பொறுத்துக்கோங்க. ஆட்டோ நிறுத்திட்டு பாஸ்டர் அவர் உள்ளே உட்காந்துருக்காரு. ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்தவங்க கூட்டுட்டு வந்தவர் எங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கார். நானும் ரோஷனை எப்பவும் போல் விளையாடுற மாதிரி ஆட்டோவில் உட்காந்து சும்மா அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ நான் சும்மா இல்லாமல் ரோஷனை ஆன் பண்ணுறான், ஓட்டிடும்டா இன்னைக்கு எப்படின்னா. அவன் சும்மாவே ஊமை குசும்பு சரட்டுன்னு போட்டு ஆன் பண்ணி திருவிட்டான், கியரை போட்டு வண்டியை.
ஆட்டோ உங்களுக்கு தெரியும்ல, ஒரு பக்கமாக இருக்கும். இப்போ உள்ள மாதிரி கிடையாது. அவர் வில்லியம்ஸ் அங்கிள் அன்னைக்கு ரஜினிகாந்த் மாதிரி ஓடி வந்து ஏறினாருங்க. ஏறி பாஸ்டர் பையன் கூட பார்க்காம எங்களுக்குலாம் அடி விழுந்தது. ஆமா, ஏன்னா சும்மா திருவினாலும் ஃபுல் திருவு ஆட்டோ. ஒரு 2 அம்மா வாக்கிங் வந்துட்டு இருக்கு, நேரம் அந்த அம்மாவை நோக்கி போகுது ஆட்டோ. எப்படியோ அவரு அந்த படத்துல காமிக்கிற மாதிரி விஸ்வரூபம் கமல் மாதிரி பின்னாடி இருந்து முன்னாடி டைவ் அடிச்சு பிரேக்கை போட்டு நிறுத்திட்டாரு. போஸ்ட் கம்பம் இங்கன்னா ஆட்டோ இப்படி நிற்கிது, கொஞ்ச நாள் அடிச்சு இல்லாமல் போயிருக்கும் ஆட்டோ. இதில் பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ரோஷன் ஓட்டனா பின்னாடி உட்காந்து சியர் லீடர். அவ்வளோ கஷ்டத்தில் நிறுத்துப்பான்னு பக்கத்துலேருந்து ஹே ஹே ஹேன்னு எனக்கு தலையிலே ஒரு அட்டி விழுந்து அமைதியாடுறா. நிறுத்தினோடனே நாங்கள் ஓடி வந்துட்டோம். அங்கே நடந்து வந்தவங்க அவரை பிடிச்சி பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க. உங்களுக்கு ஆட்டோ ஓட்ட தெரியாதா அப்படியான்னு. வில்லியம் சாட்டக்கார் நேராக போய் எங்கள் பிரின்சிபல்கிட்டலாம் இந்த நியூஸ் பரவிடுச்சு. அடுத்த நாள் எங்கள் பிரின்சிபல் ரோஷனை கூப்பிட்டு உன்னை வெளுத்துருவோம், ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி திட்டி. இந்த மாதிரி நிறைய சேட்டைகள். நம்ம சர்ச்சில் தபேலா வாசிக்க வருவார் இல்லையா பிரபான்னு சொல்லிட்டு, அவர் சண்டே காலையில் சர்ச்சுனால சீக்கிரம் நைட்டே வந்துடுவார். பின்னாடி தான் ரெஸ்ட் ரூம், டிஎஸ் நகர், உங்களுக்குலாம் தெரியும்ல. நானும் ரோஷன்லாம் ரொம்ப அந்த பேய் பிடிச்ச விஷயம்லாம் எங்கள் அப்பா கூட இருந்தேன்னா ரொம்ப பிடிக்கும். வேணும்னே அவர் எங்கள் ரூமை கிராஸ் பண்ணும்போது பிரபா அப்படியே போயிட்டு இருந்தவர். இப்படி நின்னாரு கொஞ்ச நேரம். வேகமாக போயிட்டு பார்க்குறோம், சரட்டன் கிராஸ் ஆகுது ஒரு உருவம். கிராஸ் ஆகி மேலே போயிட்டார், சர்ச்சுக்கு போயிட்டா பயம் இல்லைன்னு. நாங்கள் தான் அது தெரியும்ல, போய் சர்ச்சு கதவு டொக்குன்றோம். அங்கேருந்து அப்படியே கண்ணெல்லாம் பெருசாகிடுச்சு அவருக்கு. ரொம்ப பயந்துட்டார். அப்புறம் காலையில் போய் நாங்கள் தான் ஒன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வெடத்துட்டார். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பியூட்டிஃபுல். அதெல்லாம் திரும்ப கிடைக்காது. ஒரு வயசுக்கு அப்புறம் வேலை வெளியூர்லாம் போயிட்டீங்கன்னா இதெல்லாம் திரும்ப கிடைக்காது. ஸோ கூட இருக்கும் போதே என்ஜாய் இட். சரிங்களா? அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுச்சுன்னா விளாட முடியாது, இப்போயே விளாண்டுருக்கேன். நாங்கள் எங்கள் பெரியப்பாவோட நல்லா விளாண்டுட்டோம். அவரால் முடியாது, ஆனால் எங்களோட கிரிக்கெட் விளாட வந்துடுவார். நானும் பெரியப்பாவும் தான் டீம். நான் மைக்கிள் அசி, அவர் மேத்யூ ஹெய்டன். இதில் ஒரு தடவை இந்த ரோஷன் எப்பவும் ஏமாத்திடுவான், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அன்னைக்கும் ஏமாத்திட்டான். எனக்கு பயங்கர காட்டம் பாஸ்டர். ஸ்டெம்பை உருவி இன்னைக்கு எல்லாரையும் அடிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸ்டெம்பை உருவிட்டேன். எங்கள் பெரியப்பா அவன் ஸ்டெம்பெல்லாம் உருவுறான்னு கையிலேயே மடித்து கட்டிட்டு காட்டுக்குள்ளே ஓடுறாங்க ஒவ்வொருத்தர் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் சமாதானமாகி விளாடும் போது ஒரு தடவை கண்ணாடியை உடச்சிட்டேன், பக்கத்து வீட்டு கண்ணாடியை. எல்லாம் ஓடி அடுத்த நாள் காலையில் பக்கத்து வீட்டுக்காரர் யாரோ கண்ணாடியை உடச்சிட்டாங்கன்னு எங்கள் பெரியப்பா தெரியாமல், அப்படியா யாரோ இப்போ விளாண்டு உடச்சிருக்காங்க, உடச்சதே நாங்கள் தான். இந்த மாதிரி நிறைய சேட்டைகள், நிறைய தட் மேக்ஸ் லைஃப் பியூட்டிஃபுல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பணம் காசு கிடையாது, நெக்லஸ், ஆரம், டைமண்ட் ரிங், திஸ் வில் நெவர் மேக் லைஃப் ஹாப்பி. தீஸ் திங்ஸ், இந்த மாதிரி காரியங்கள் அதுதான் தட் மேக்ஸ் லைஃப் வெரி பியூட்டிஃபுல். அதனால் இன்னையிலேருந்து ஒவ்வொரு நிமிஷமும் ரசிங்க. நல்லா ரசிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ரசிக்க முடியுமோ ரசிங்க. நிறைய பேசுங்க, நிறைய சிரிங்க. இனிமேட்டு உங்கள் வீட்டில் சிரிப்பு சத்தம் தான் கேட்கணும். நான் இப்போ வழியும் சொல்லி கொடுத்துட்டேன், எப்படி வம்பளுக்கணும், எப்படி சண்டை போடணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் கிளாஸ் எடுக்க முடியாது. இனிமேல் நீங்களே டெவலப் பண்ணி சண்டையை உருவாக்கிடணும். பெரிய சண்டையாக போட்டு வந்துடாதீங்க. இப்போ விளையாட்டு சண்டையை சொன்னேன் நான். சண்டை போடுங்க, சிரிங்க, வம்புலுங்க. சர்ச்சுக்கு வரும்போது மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டு வாங்க. யார் கேட்க போகிறா? இன்னைக்கு பாருங்கள், சத்யா ஆண்டி அங்கிளும் ஒரே கலர் போட்டிருக்கேன். பியூட்டிஃபுல். தெரிஞ்சு போட்டிங்களா, தெரியாமல் போட்டிங்களா? தெரியாமல் தான் போட்டிங்களா? ஆண்டவராக ஏற்படுத்தி கொடுத்துட்டாரா? ஓகே, அதெல்லாம் இருக்கணும் பியூட்டிஃபுல்லாக. அதனால் என்ஜாய் லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அதை பெரிய ஞானி ஒருத்தர், தேவனுடைய ஞானம் அடைந்தவர் சொல்லியிருக்கார். அதனால் டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப் ஃபார் மணி, அன்னெசரி ஸ்டஃப், ஈகோ, ஆங்கர், கில்ட்டி, ஜெலஸ். நோ, அதுக்கெலாம் இடம் கொடுக்காதீங்க. இறங்கி போகிறதுனால ஒன்றும் நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம். என்ஜாய், நல்ல சந்தோஷமாக கொண்டாடுங்க. இனி நிறைய பேசி சிரிங்க. ஆமேன். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். தலையை தாழ்த்து நம்ம ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இனி ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ நீர் உதவி செய். உறவுகளின் முக்கியத்துவத்தை அறிந்து அதனை அனுபவித்து நீ சொன்னபடி புசித்து குடித்து
கைகளின் பிரயாசத்தை சாப்பிட நாங்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீர் உடனிருந்து வழி நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆமேன். மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.